சலவை செய்த உடுப்புகள் 4 செட், மாற்றி கட்ட 2 லுங்கிகள், ஷூவிற்கு மாற்றாக ஹவாய் செப்பல் ஜோடி, டூத் பேஸ்ட், பிரஷ், ஷேவிங் செட், டவல். இன்னும் என்ன பாக்கி? எதையாவது எடுத்து வைக்க மறந்து விட்டோமா? பூர்ணிமா யோசித்தாள். எதுவும் விடுபடவில்லை என்று தோன்றியது. சூட்கேஸை மூடினாள். பாத்ரூம் கதவு திறந்தது. என்ன, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? தலையை துவட்டியபடி கேட்டுக்கொண்டே வந்தான் சிவராம். எல்லாம் வச்சிருக்கேன். வாட்டர் பாட்டில் வேணுமா? போன தடவை வச்சப்போ லீக் ஆச்சு, நீங்களே வேற புதுசு வாங்கிக்கிறீங்களா? என்றபடி ட்ரெஸ் செய்து கொள்ள போனான். எத்தனை மணிக்கு வண்டி? 7 மணிக்கு தான். மணி 3 தான் ஆகுது. ஏன் இப்படி பரப்பறக்குறீங்க? வண்டி 7 மணிக்கு தான். அதுக்கு முன்னாடி 1000 வேலை இருக்கு. சிவராம் பேண்ட்டுக்குள் இந்த ஷர்ட் மாற்றி, ஹேர் கிரீம் தடவி, தலைவாரி, வெளிநாட்டு பவுடர் பூசி, சென்ட் ஸ்ப்ரே செய்து கொண்டு ட்ரிம்மாக வெளியில் வந்தான். பூர்ணிமா அதற்குள் கீழே வந்திருந்தாள். அடுக்களையில் அடுப்பில் வைத்த பால் பொங்கி வழிந்திருந்தது. இட்லி குக்கரின் அடியில் நீர் இல்லாமல் தீந்த வாசனை அடித்தது. பூர்ணிமா அவசரமாக அடுப்புகளை அணைத்தாள். கூடத்திற்கு வந்தாள். சோஃபாவில் அமர்ந்து கதை புத்தகம் படித்துக் கொண்டிருந்த சிவராமின் தங்கை சரஸ்வதியை ஏற இறங்க பார்த்தாள். எம்ம சரசு, அடுப்புல பால் பொங்கி வழிஞ்சிருக்கு. இட்லி பாத்திரத்துல தண்ணி இல்லாம நாறுது. கொஞ்சம் கவனிக்க கூடாதா? இங்க தானமா இருக்க. சரஸ்வதி அண்ணியை முறைத்து பார்த்தாள். வச்சுட்டு நீங்க எங்க போனீங்க? உங்க அண்ணனுக்கு பொட்டி ரெடி பண்ண போனேன். என்கிட்ட சொல்லிட்டா போனீங்க? என்னம்மா இது? சொல்லிட்டு போனாதான் செய்யணுமா? நம்ம வீடு இல்லையா இது? நீங்க அடுப்ப பெருசா எரிய விட்டுட்டு எங்கேயாவது ஓடி ஓடி போயிருவீங்க. உங்க பின்னாலேயே நீங்க விட்டுட்டு போற வேலையை செய்ய நான் சுத்திக்கிட்டு இருக்க முடியுமா என்ன? சரஸ்வதி அலட்சியமா எழுந்து போனாள். பூர்ணிமா எரிச்சலோடு அவளையே பார்த்தாள். இப்படித்தான் நடக்கிறது எப்போதும். இது புதிதல்ல. கல்யாணமான இந்த 2 வருடங்களில் இதுபோல் நிறைய பார்த்தாகிவிட்டது. சில நேரம் இதை பற்றி நினைத்தால் பொங்கி கொண்டு வருகிறது. இருப்பினும் எதுவும் செய்ய முடியாது. பூர்ணிமாவுக்கு ஒன்றே ஒன்று புரிந்தது. வேலையை விட்டது தப்பு. சுளையாய் 2000 ரூபாய் வந்த நல்ல வேலையை இவர்களை நம்பி விட்டது தப்பு. என் பிள்ளை 8000 சம்பாதிக்கிற பெரிய ஆபீசர். வேலைக்கு போற பொண்ணு வேணான்னு அவன் சொல்றான். உன்னை அவனுக்கு பிடிச்சிருக்கான். வேலையை விட்டுடுறதுன்னா உன்னைய கட்டிக்கிறானா? பெண் பார்க்க வந்த சமயத்தில் மாமியார் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவள் குடும்பம் மகிழ்ந்துதான் போனது. வேலையை விடுவதா என்று அவள்தான் தயங்கினாள். அப்பா அவளை சமாதானப்படுத்தினார். வேலை செய்யற பொண்ணுதான் வேணும்னு அவங்க வந்து சொல்லும் போது இவங்க வேலையை விட்டுன்னு சொல்றது ரொம்ப அதிர்ஷ்டம்மா. வேலை செய்யற பொண்ணுங்க சில வீடுகள்ல என்னெல்லாம் கஷ்டப்படுது தெரியுமா? வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு ஆபீஸுக்கும் போய்கிட்டு சம்பாதிச்சு கொடுத்தோம். மாமியார் நாத்திக்கிட்ட ஈடுபட்டுக்கிட்டு பிள்ளை பெத்துக்கிட்டு இந்த அவஸ்தை எல்லாம் உனக்கு இருக்காது பூர்ணி. கை நிறைய சம்பளம், நல்ல படிப்பு, அழகு, இப்படி ஒரு வரன் கிடைக்க நாம கொடுத்து வச்சிருக்கோம். ஹாயா வீட்டுல உட்காந்து புஸ்தகம் படிச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். மனுஷங்களும் நல்ல மாதிரியாத்தான் தெரியுறாங்க. சரின்னு சொல்லுமா? அப்பா இவ்வளவு சொன்ன பிறகு பூர்ணிக்கு கூட தினம் அறக்க பறக்க புறப்பட்டு பஸ்ஸில் இடிபட்டு மிதிப்பட்டு அட்டெண்டன்ஸ் பிடிக்க பாதி ஓட்டமும் நடையுமாய் பறந்தடித்து சென்று மேலதிகாரிகளிடம் பேச்சு வாங்கி கட்டிக்கொண்டு இந்த அவஸ்தைகள் எல்லாம் தேவைதானா என்று தோன்றியது. இளகின இரும்பை மேலும் மேலும் அவர்கள் அடிக்க பூர்ணிமா ஒரு நல்ல நாள் பார்த்து ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்த போது ஆபீஸே வியந்தது. ஹாய் பூர்ணி, என்ன இன்னைக்கு கியூட்டா இருக்க? ஆபீஸில் தோழி ஒருத்தி கேட்டாள். பூர்ணிமா சிரித்தாள். லஞ்ச் டைம்ல சொல்றேன். ஏய், என்னடி விஷயம்? லஞ்ச் டைம்ல? பூர்ணிமா அழுத்தமாக சொல்லிவிட்டு போனாள். லஞ்ச் டைமில் தோழிகள் அனைவரும் ஆஜரானார்கள். டிஃபன் பாக்ஸ்களில் இருந்து பலவித மனங்கள் ஒன்று கலந்து வீசியது. பூர்ணி எங்க? ஏடி ரூமுக்கு போயிருக்கா நோட்ஸ் எடுக்க. என்னமோ சொல்றேன்னு சொன்னாப்பா. அம்மா காலையில இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. என்ன விஷயம் தெரியல. மேரேஜ் பிக்ஸ் ஆயிருக்குமோ? அப்படித்தான் இருக்கணும். மூஞ்சி காட்டுது. நோட்ஸ் எடுத்து முடித்து விட்டு பூர்ணிமா யோசனையோடு வந்தாள். அனைவரையும் பார்த்து சிரித்தாள். டிஃபன் பாக்ஸை திறந்தாள். உள்ளே மிளகாய் பொடி தடவிய இட்லி இருந்தது. கூடவே கேசரியும். என்னடி ஸ்வீட்டு? நேத்து என்ன பொண்ணு பார்த்துட்டு போனாங்கப்பா. வெரி குட். பையன் யாருடி? எப்படி இருக்கிறான்? உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன செய்யறான்? அழகா இருக்கானா? சொல்றேன் இருங்கடி. பையன் பேரு சிவராம். 8000 சம்பாதிக்கிற ஆபீசர். நல்ல படிப்பு. அடிக்கடி வெளியூர் டூர் போயிடுவாராம். உனக்கு பிடிச்சிருக்கா? என்ற பூர்ணிமாவின் முகம் லேசாக நாணத்தை காட்டியது. வெக்கம் கூட வருமா உனக்கு? உதச்சென்னா. சரி, எங்களுக்கு இந்த நல்ல விஷயத்துக்காக ஒரு ட்ரீட் தரணும். தந்துட்டா போச்சு. என்னைக்கு வேணாம். ஏண்டி, மாப்பிள்ளை வீடு எங்க? பல்லாவரம். மை காட், இனிமே அங்கிருந்து ஆபீஸ்க்கு வரணுமா? பூர்ணிமா ஒரு கணம் மௌனமானாள். பிறகு இல்லப்பா, நான் வேலையை ரிசைன் செய்ய போறேன் என்றாள். அவர்கள் அதிர்ந்து போனார்கள். வேணாம் பூர்ணிமா, அவசரப்படாத. யோசி பூர்ணி. புருஷனோட 1 வருஷமாவது வாழ்ந்தப்புறம் இந்த முடிவுக்கு வா. ஒரு பொண்ணுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் தரதே அவ பாக்குற உத்தியோகம் தான் பூர்ணி.
ஜனனம் முதல் மரணம் வரைக்கும் பொண்ணுக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்கு கணக்கே கிடையாது. யாரையும் நம்பாம யாரையும் சார்ந்து இருக்காம தன்மானத்தோட ஒரு பொண்ணு வாழணும்னா அவளுக்கு முக்கியமா தேவை நல்ல உத்தியோகமும் கணிசமான சம்பளமும். இத சட்டுன்னு விட்டுடுறேன்னு சொல்றியே, யோசி. ஆபீஸில் மாற்றி மாற்றி அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு விதமாய் அறிவுரைகளை அள்ளி தெளித்த போது பூர்ணிமா எல்லாவற்றுக்கும் ஒரு புன்னகையை சிந்தினாள். பயப்படாதீங்க, எனக்கு வரப்போறவர் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் ராஜினாமா செய்யறேன். பூர்ணிமா அவர்களுக்கு பதில் சொல்லிவிட்டு பத்திரிகைகளை விநியோகித்து விட்டு புறப்பட்டாள். கல்யாணத்தன்று காலை முகூர்த்த பட்டுப்புடவை கட்டுவதற்கு முன்னால் கட்டிக்கொள்வதற்காக ஊதா நிறத்தில் ஒரு பட்டுப்புடவை எடுத்து வைத்த போது சிவராமன் உள்ளே வந்தான். இந்த புடவையா கட்டிக்க போற? கலர் என்னமோ போல இருக்கே, வேற புடவை இல்ல? இல்ல, இதுக்கு என்ன, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் தான் வாங்கினேன். எங்களுக்கு பிடிக்கலையம்மா, எங்க மனுஷங்கெல்லாம் உன்னை பார்க்கும்போது பளிச்சுன்னு இருக்க வேணாம். இதோ இந்த சிவப்பு புடவைய கட்டிக்குவேன். அது அம்மாவோடது. பரவாயில்ல, அம்மா தானே, புதுசு தானே, இதுவும் நல்லா இருக்கு. இத உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இதை நீ கட்டிக்க. உத்தரவு போல் பிறப்பித்து விட்டு மாமியார் வெளியேறினதும் ஒரு கணம் பிரமை பிடித்தவள் போல் அமர்ந்து விட்டாள் பூர்ணி. அவளுக்கு பிடிக்காத நிறமே சிவப்புதான். அம்மா அந்த புடவையை வாங்கியதற்கே திட்டினாள். இதைவிட நல்ல நிறமே உனக்கு கிடைக்கலையான்னு. இப்போ அந்த புடவைய பூர்ணிமாவுக்கு எரிச்சல் வந்தது. புடவை கட்டி கொள்வதில் எதற்கு அவர்கள் தலையீடு அதிகாரம் செய்ய வேண்டும்? பேசாமல் ஊதா புடவையை கட்டி கொண்டு போனால் என்ன, தலையை சீவி விடுவார்களா? அப்போது அம்மா உள்ளே வந்தாள். பூர்ணி, சிவப்பு புடவையை சீக்கிரம் கட்டிக்க. என்ன யோசனடி? சம்மந்தி அம்மாவை பார்த்தேன், அவங்கதான் சொல்லி அமிச்சாங்க. நாழி ஆகுதுமா. ஏம்மா, அந்த புடவைக்கு என்னவா? நான் அதைத்தான் கட்டிப்பேன், எனக்கு இது பிடிக்கல. நல்லா இருக்குடி, பொண்ணு அடங்காப்பிடாரின்னு முதல் நாளே முத்திர குத்திடுவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மத்தவங்க விருப்பப்படிதான் நீ நடந்துக்கணும். வேற வழியே இல்ல. எந்திரி, அவங்க கூப்பிடுவாங்க. வேறு வழியின்றி பூர்ணிமா சிவப்பு புடவையை கட்டிக்கொண்டாள். புடவை விஷயத்தில் ஆரம்பித்த இந்த மாதிரி பிரச்சனைகள் அடுத்தடுத்து பல முறை பல ரூபத்தில் அவளை தாக்க தொடங்கிய போதுதான் பூர்ணிமா திகைத்து போனாள். வேலையை விட்டுடுன்னு அவங்க சொன்னது அவளை சுகமாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் அல்ல என்பது வந்த சில நாட்களிலேயே புரிந்து போயிற்று பூர்ணிமாவுக்கு. மாமியாருக்கு ஆஸ்துமா, பிளட் பிரஷர், சுகர் என்று உடம்பு முழுக்க உபத்திரவங்கள். கல்லூரியில் படிக்கும் சரஸ்வதி முழு சோம்பேறி. 8 மணிக்குத்தான் பொழுது விடியும் அவளுக்கு. இந்த பக்கத்து துரும்பை அப்படி நகர்த்த கூட யோசிக்கும் சுபாவம். வீட்டுக்கு செல்ல பெண். மாமனார் காலை 8 மணிக்கு வேலைக்கு புறப்பட வேண்டும். சிவராமிற்கு அடுத்தவனான ரகுராம் ஷிப்ட் முறையில் வேலை செய்பவன். திடீரென்று விடிகாலை 4 மணிக்கு புறப்படுவான். சில நேரம் மதியம், சில நேரம் மாலை, சில நேரம் இரவு 11 மணி என்று புறப்படுவான். சிவராமோ பாதி நாட்கள் ஊரில் இருக்க மாட்டான். நினைத்தால் டூர் என்று புறப்படும் உத்தியோகம் அவனுக்கு. இந்த நிலையில் மாமியார் ஒருத்தியால் இவர்கள் அத்தனை பேரையும் கவனிக்க முடியவில்லை. அவள் உடம்பு அதற்கு ஒத்துழைக்கவும் மறுத்தது. சரஸ்வதியை ஒரு வேலை வாங்கிவிடவும் முடியாது. மற்ற மூவரும் ஆண்கள். வேலைக்கு ஆள் போட்டு பார்த்தும் யாரும் ஒரு மாதத்துக்கு மேல் நிலைத்து நிற்கவில்லை. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே ஒரு வழி, நீ கல்யாணம் செஞ்சுக்கிறதாண்டா சிவா. வீட்டோட இருக்க மருமக தான் இந்த வேலையெல்லாம் வாயை மூடிக்கிட்டு செய்யும். பொண்ணு பார்க்கவா? சிவராமன் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதையே சம்மதமாக எடுத்துக்கொண்டு பெண் வேட்டையில் இறங்கி வலை வீசி தேடினார்கள். பூர்ணிமா என்னும் கெண்டை மீன் அதில் சிக்கியது. முதலிரவில் பூர்ணிமா புருஷனிடம் கேட்ட முதல் கேள்வி, ஏன் என்ன வேலையை விட்டுற சொன்னீங்க என்பதுதான். வீட்டு வேலை செய்யதான். சிவராம் பட்டென்று சொன்ன போது திகைத்து போனாள். வீட்டு வேலைக்காகவா? ஆமா, அம்மாவுக்கு உடம்பு முடியல, குடும்பத்தை நிர்வாகம் பண்ண முடியல. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எனக்கு வேலை குறையும். நாங்க சாரின்னு பண்ணிக்கிட்டேன். பூர்ணிமாவுக்கு அழுகை வந்தது. அடக்கி கொண்டாள். வேலைக்கு போய் சம்பாதிப்பது என்பது ஒரு பெண்ணை கௌரவப்படுத்தக்கூடிய விஷயம். அவளுக்கு மகுடம் போன்றது. அந்த மகுடத்தை அடுப்படி வேலைக்காக அவள் துறந்திருந்தாள். எங்க வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே நான் வேலைக்கும் போக மாட்டேனா? என் மேல நம்பிக்கை இல்லையா? எத்தனை பேர் அப்படி போறாங்க. என் மனைவி அப்படி போகணும்னு அவசியம் இல்ல. என் சம்பளம் நம்ம குடும்பத்துக்கு போதும்னு நினைக்கிறேன். இந்த பாரு பூர்ணிமா, இது முதல் இரவு, கேள்வி நேரம் இல்ல, விளக்கான முதல்ல. ஒருவரை பற்றி ஒருவர் முழுதாக அறியும் முன்னரே ஏற்பட்ட ஆக்கிரமிப்பு அருவருப்பை தர பூர்ணிமா காயப்பட்டாள். நண்பர்கள் சொன்னது போலதான் தான் அவசரப்பட்டு விட்டோமோ என்று நினைத்தாள். இனி வருத்தப்பட்டு பயனும் இல்லை. வேலையை விட்டாகிவிட்டது. தாலி கட்டி கொண்டு புருஷனோடு வாழ்ந்தாயிற்று. இனி பிடிக்கிறதோ இல்லையோ இந்த சூழ்நிலைக்கு பழக்கப்படுத்திக் கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை. வேலைக்கு போகவில்லை என்பதை தவிர மற்றவர்களுக்காக விடியற்காலம் 4 மணிக்கு எழுந்தால் இரவு படுக்க 11 மணி ஆயிற்று அவளுக்கு. பாதி நாள் ஊரில் இருக்க மாட்டான் சிவராம். படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே யோசிப்பாள் மாமியார். படுக்கையிலேயே கிடக்கும்படியான வியாதி எதுவும் இல்லை என்றாலும் அவளுக்கு படுத்துக்கொண்டே பூர்ணிமாவை வேலை ஏவுவது பிடித்திருந்தது. அதிகம் பேச மாட்டார் மாமனார். எதற்கெடுத்தாலும் வரிந்து கட்டிக்கொண்டு சண்டைக்கு தயாராகும் சரஸ்வதி.
அண்ணன் இல்லாத சமயங்களில் அண்ணியை வக்கிரமாய் பார்க்கும் மைத்துனன். எதை பற்றியும் புருஷனிடம் பேச முடியாது பூர்ணிமாவால். எதையும் நம்பவும் மாட்டான். தன் தாய், தந்தை, தம்பி, தங்கை அனைவரும் உத்தமர்கள் என்பது அவன் அசைக்க முடியாத நம்பிக்கை. சட், மனுஷன் இத்தனை நாள் ஊர்ல இல்லாம வந்திருக்கேன். இன்னும் ஒரு வாரம் தான் இருப்பேன். அப்புறம் திரும்பவும் டூர் தான். இருக்க நாளையில சந்தோஷப்படுறதை விட்டுட்டு என்ன சும்மா புலம்பல் புகாரு என்று எரிந்து விழுவான். எனவே பூர்ணிமா யாரை பற்றியும் அவனிடம் சொல்வதையே நிறுத்திவிட்டாள். தன் தலை விதிப்படி நடக்கட்டும், இதுதான் வாழ்க்கை என்றாகிவிட்டது, இதை இனிமையாக்கிக் கொள்வதே புத்திசாலித்தனம் என்று தீர்மானித்தாள். அன்பினால் அனைவரையும் கவர்ந்து விடலாம் என்று நினைத்தாள். அவள் நினைப்பு அங்கு யாருக்கும் புரியவில்லை. ஏன் சரசு, பாடத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளேன், நான் சொல்லித்தரேன் என்று ஒரு நாள் சரஸ்வதியிடம் இயல்பாக பேச போக, சரஸ்வதி அவளை ஏற இறங்க பார்த்துவிட்டு, அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ், சந்தேகம் இருந்தா தானே, அப்படி எதுவும் இல்ல, அப்படியே இருந்தாலும் உங்களை விட புத்திசாலிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம், உங்க வேலையை அடுப்படியோட வச்சுக்கோங்க என்றாள் படு அலட்சியமாக. பூர்ணிமா அவளையே வெறித்து பார்த்தாள். அப்படியே கழுத்தை நிறுத்தி கொன்று விட்டால் தான் என்ன தப்பு என்று ஆவேசம் பிறந்ததை அடக்கி கொண்டாள். ஏம்மா, படுக்கையிலே படுத்திருந்தா உடம்பு வலிக்குமே, காலார நடந்தா நல்லதுன்னு டாக்டர் சொல்றாரு, நான் வேணா கோவில் வரைக்கும் கூட்டிட்டு போட்டுமா, வரீங்களா என்று மாமியாரிடம் ஒரு சமயம் கேட்டாள். தின்னுட்டு தின்னுட்டு கொழுப்பெடுத்து படுத்து கிடக்கேன்னு சொல்லாம சொல்றியா? எனக்கு வேணும், எல்லாம் வேணும், அப்பவே சொன்னாங்க, படிச்ச பொண்ணா பாக்காத, உன்னையே என்னடின்னு கேட்கும்னாங்க. ஐயோ, நான் தப்பா எதுவும் சொல்லலையே, இன்னும் என்ன சொல்லணுமா, தண்டச்சோறுன்னு தான் சொல்லாம சொல்லிட்டியே என்றவள் அதை அத்துடன் விடவில்லை. சிவராமிடம் 1க்கு 10 சொல்லி மூக்கால் அழ சிவராம் நடுக்கூடத்தில் அத்தனை பேர் முன்னிலையிலும் அவள் தலைமுடியை பிடித்து இழுத்து பலார் என்று அரைந்தான். அடங்கி இருக்கிறதுனா இங்க இரு, விடியலன்னா இன்னைக்கே இந்த நிமிஷம் உங்க அப்பா வீட்டுக்கு புறப்படு. அந்த வார்த்தையில் பொடி பொடியாகி போனாலும் கூட பூர்ணிமா பிறந்த வீட்டுக்கு போய்விடவில்லை. பொறுத்து கொண்டாள். இது ஆயுள் பரியந்தம் தொடர வேண்டிய உறவு. அல்ப விஷயங்களுக்கெல்லாம் மறுத்து கொண்டால் அது கேவலம் என்று நினைத்தாள். அதற்கு பிறகு அனாவசியமாய் யார் வம்புக்கும் போகவில்லை. இட்லி பாத்திரத்தை திறந்தாள். நல்ல காலம், அப்போதுதான் தீய ஆரம்பித்திருக்கிறது. அடியில் நீர் விட்டு மீண்டும் இட்லி மாவு நிரப்பி அடுப்பில் ஏற்றி மூடினாள். பொங்கி வழிந்திருந்த பாலை சுத்தம் செய்து சிவராமுக்கு கொஞ்சமாக காஃபி கலந்து எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றாள். சிவராம் பெட்டிக்குள் தன் சென்ட் பாட்டில், யார்ட்லி பவுடர் என்று வாசனை வகைராக்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான். பூர்ணிமா அவனையே பார்த்தாள். அழகுக்கோ கம்பீரத்துக்கோ எந்த குறைச்சலும் இல்லை. சினிமாக்காரன் எவரேனும் பார்த்தால் கண்டிப்பாக அடுத்த படத்துக்கு ஹீரோ நீதான் என்று அட்வான்ஸை திணிப்பான். பம் என்ற கேசம், அளவான கருத்த மீசை, மழுங்க ஷேவ் செய்த புஷ்டியான கன்னம், திண்மையான தோள்கள், தொப்பை இல்லாத அழகான உடல்வாகு. பூர்ணிமா காஃபியை டேபிள் மீது வைத்துவிட்டு பின்புறமாய் சென்று அவன் முதுகில் சாய்ந்து அவனை கட்டி கொண்டாள். சட்டென்று திகைத்து திரும்பினவன், சக், வாட் நான்சென்ஸ் பூர்ன், நேரங்காலம் வேண்டாம் என்றான். நேரம்? பூர்ணிமா திகைத்தாள். என்ன தவறு செய்து விட்டாள் அவள்? சற்று நேரத்தில் ஊருக்கு புறப்பட்டு விடுவான். 10 நாள் கழித்துதான் திரும்பி வரப்போகிறான். அப்படிப்பட்ட நிலையில் ஆசையை, அன்பை ஒரு சின்ன தொழுகை மூலம் அவனிடம் எதிர்பார்ப்பது என்ன தவறு? பெண்ணுக்கு உணர்ச்சிகள் இருக்கக்கூடாதா? இதே புருஷன் எத்தனை நாள் முடியவில்லை என்று அவள் மறுத்தாலும் பலவந்தமாய் அவளை அடைந்திருக்கிறான். எத்தனை முறை பகல் நேரங்களில் கூட இவனுக்காக வெட்கம் துறந்து கதவை சாத்தி இருக்கிறாள். ஆனால் அவளுக்கு என்று இயற்கையாக ஆசை பொங்கும் போது ஏன் அதை மதிக்க மறுக்கிறான்? ஆணாதிக்கத்தின் முழு உருவமே இவன்தானோ என்று தோன்றியது அவளுக்கு. சிவராம் திகைத்து நிற்கும் அவளை சட்டை செய்யாமல் குறைந்தபட்ச அன்பை தெரிவிக்கும் விதமாக ஒரு முத்தம் கூட சிந்தாமல் காஃபியை குடித்துவிட்டு நான் வரேன் என்று சொல்லிவிட்டு பெட்டியை தூக்கி கொண்டு வெளியேறினான். பூர்ணிமாவுக்கு அழுகை வந்தது. வேண்டாம், புருஷன் வெளியூர் செல்லும் நேரத்தில் அழக்கூடாது என்று அடக்கி கொண்டாள். அவன் பத்திரமாய் திரும்பி வர வேண்டுமே என்று வேண்டிக் கொண்டு தாலிப்போட்டை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டாள். அவள் அவசர அவசரமாய் வாசலுக்கு வழி அனுப்ப வந்தபோது சிவராம் தெருமுனை திரும்பியிருந்தான். பூர்ணிமாவுக்கு மனைவியிடம் அன்பை பொழியும் மனைவியையே சுற்றி சுற்றி வரும் சினிமா ஹீரோக்கள் நினைவுக்கு வந்தனர். பெருமூச்சு ஒன்று பெரிதாய் வெளிப்பட்டது அவளிடமிருந்து. உள்ளே வந்து மாமியாருக்கு மாத்திரையும் ஹார்லிக்ஸும் கரைத்து எடுத்துக்கொண்டு மாமியார் படுத்திருந்த அறைக்கு சென்றாள். சிவு போயிடுச்சா என்றாள். புத்தகம் படித்துக் கொண்டிருந்தவள் நிமிர்ந்து அவளை பார்த்து என்றபடி ஹார்லிக்ஸ் டம்ளரை நீட்டினாள். மாத்திரையை கொடுத்தாள். சமையல் உள்ள இருந்து ஏதோ தீஞ்ச வாசனை வந்ததே, பால் கொஞ்சம் பொங்கிட்டு, வேற ஒன்னும் இல்ல. அந்த காலத்துல இப்படிலாம் தைரியமா எங்க மாமியார்ட்ட பேசிட முடியுமா? பால் தீஞ்சா மாதிரி எங்க கையையும் தீச்சு விடுவா. பூர்ணிமா பதில் பேசவில்லை. பாலை அடுப்புல வச்சுட்டு அப்படி என்ன வேலை? உங்க பிள்ளைக்கு எல்லாம் எடுத்து வைக்க போனேன். அடுப்புல பால் இருக்கிற நினைப்பு வேணும். அவன் ஊருக்கு போற நேரத்துல பாலை பொங்க விட்டுருக்கே, அச்சானியமா இருக்கு.
பால் பொங்குறது அப்படி என்ன ஊர்ல நடக்காத ஒண்ணா? தன்னையும் மீறி கேரி கேட்டு விட்டவள் நாக்கை கடித்து கொண்டாள். மாமியார் நிமிர்ந்து அவளை முறைத்து பார்த்தாள். இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. வருஷம் 2 முடிய போகுது. வயிற்றுலதான் பூச்சி போட்ட காணும். பாதி நாள் உங்க பிள்ளை ஊர்லயே இருக்கிறது இல்ல. இருக்கிற நேரம் எனக்கு சரிப்படுறது இல்ல. அப்புறம் பூச்சி போட்டு எப்படி வரும் என்று பூர்ணிமா வாய்விட்டு கூறவில்லை. மனதுக்குள் நினைத்துக் கொண்டு எழுந்து வெளியே வந்தாள். சரஸ்வதி ட்ரெஸ் செய்து கொண்டு கையில் பர்ஸோடு வந்தாள். சினிமாக்கு போயிட்டு வரேன். யாரோட? இட்ஸ் நன் ஆஃப் யோர் பிசினஸ். நான் உனக்கு அண்ணி. அண்ணியா மட்டும் இருங்க போதும் என்றபடி செருப்பு அணிந்து வெற்றென்று வெளியேறினவள் திரும்பி வரும்போது இரவு 10 மணி. ஹோட்டல்ல சாப்பிட்டேன் என்று சொல்லிவிட்டு படுக்க போய்விட்டாள். பூர்ணிமாவுக்கு தூக்கம் வரவில்லை. ஏன் இந்த குடும்பம் இப்படி இருக்கிறது? நன்றாய் நடக்கிறாள், நன்றாய் சாப்பிடுகிறாள். ஆனால் எப்போதும் படுக்கையில் படுத்து கிடப்பதை ஏன் விரும்புகிறாள் மாமியார்? குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாமலா இருக்கும்? பால் பொங்கியதற்கு மருமகளை திட்ட தெரிந்தவளுக்கு சினிமாவுக்கு போய்விட்டு 10 மணிக்கு வரும் மகளை பார்த்து யாரோட போன, ஏன் இவ்வளவு லேட்டுன்னு ஏன் கேட்க தெரியல? பொண்ணு அடங்க மாட்டான்னு விட்டுட்டாளா? இல்லன்னா பொண்ணு மேல அதீத நம்பிக்கையா? அப்படின்னா இந்த குடும்பத்துல பூர்ணிமாவோட பங்குதான் என்ன? வெறும் சமைக்கிறதும் சாப்பாடு போடுறதும் தானா? வேலைக்காரிய தட்டி கேட்க முடியாது. கேட்டா அவ வேலையை விட்டு ஓடிடுவா. ஆனா பூர்ணிமாவுக்கு மருமகள் என்ற அந்தஸ்து கொடுத்து வேலைக்காரியை விட மோசமாக நடத்தும் அவர்களது சாமர்த்தியத்தை என்னவென்று சொல்ல? ஊரில் எத்தனை பேர் நல்லவர்களாக இல்லை? அப்படி ஒரு இடத்தில் ஏன் அவளுக்கு இறைவன் முடிச்சிடவில்லை? எதற்கு இப்படி பற்று பாசம் இல்லாத மனிதர்களோடு அவளை இணைத்து விளையாடுகிறான்? அவளுக்கு புரியவில்லை. சில கேள்விகளுக்கு இறுதி வரை விடையே கிடைப்பதில்லை. அன்று விடியும் போதே பூர்ணிமாவுக்கு கை கால்கள் குடைச்சல் எடுத்தன. தினசரி பணியிலிருந்து 3 நாட்கள் ஓய்வு கிடைத்தது. அந்த 3 நாட்கள் மட்டும் அம்மாவும் பொண்ணும் ஐயோ அப்பா என்று அழுத்து கொண்டு சமைக்க இறங்குவார்கள். பூர்ணிமா அந்த சமயங்களில் மட்டும் பிறந்த வீடு வருவாள். அந்த 3 நாட்கள் உடல் ரீதியாய் சிரமம் என்றாலும் மனோ ரீதியாய் சுகம் தரும் நாட்கள். அம்மா கை சமையலை ருசித்து சாப்பிட்டு அத்தனை வார மாத இதழ்களையும் படித்து மதிய தூக்கம் போட்டு 4ஆம் நாள் குளித்துவிட்டு மூக்கால் அழுதபடி மாமியார் வீடு திரும்புவாள். 3 நாட்கள் தாய் வீட்டில் இருந்தாலும் புக்ககத்து மனிதர்களை பற்றி எந்த குறையும் அம்மாவிடம் சொல்ல வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியதே இல்லை. எல்லாரும் நல்லபடியா தானடி இருக்காங்க? அம்மா கேட்கும் கேள்விக்கும் என்று பதில் சொல்லிவிடுவாள். சரசு, சரஸ்வதி என்று 4-5 முறை அரைவாசலில் நின்று அழைத்தும் தூக்கம் கலையவில்லை சரஸ்வதிக்கு. மாமியார் எழுந்து விட்டாளா என்று எட்டி பார்த்தாள். என்ன வேணும்? நான் அம்மா வீட்டுக்கு போறேன், வெள்ளிக்கிழமை வந்துடுறேன். இதுல குறைச்சல் இல்ல, பிள்ளைக்குத்தான் வழிய காணுமா. பூர்ணிமா பதில் சொல்லவில்லை. மாதா மாதம் இந்த வார்த்தைகள் கேட்டு காது பழகிவிட்டது. மனதும் மறந்து விட்டது. பையில் மாற்று துணிகளை எடுத்துக்கொண்டு பர்சில் பணம் எடுத்து வைத்துக் கொண்டு புறப்பட்டாள். 3 நாள் வீடு திமிலோகப்படும். படட்டும். வாடி என்றாள் அம்மா. அம்மாவை பார்த்ததும் சட்டென்று அத்தனை பாரமும் காணாமல் போனது. குப்பென்று மகிழ்ச்சி பரவியது. பூண்டு தட்டி போட்டு ரசம் வச்சு தேங்காய் துவையல் பண்ணுமா என்று அம்மாவிடம் மெனு சொல்லிவிட்டு மாடி அறைக்கு சென்று படுத்து விட்டாள். படுத்த மறுகணம் தூக்கம் தழுவியது. மீண்டும் அவள் விழித்த போது மணி 1 இருந்தது. என்னடி தூக்கம் இது? எத்தனை முறை வந்து கூப்பிட்டேன்? அம்மா எட்டி பார்த்து கேட்டாள். 1 மாசத்து அலுப்புமா என்றாள் பூர்ணிமா. எழுந்து பாத்ரூம் போய் முகம் கழுவி கொண்டு அவள் வந்தபோது அம்மா தட்டில் சாதம் போட்டு கத்திரிக்காய் வதக்கலை போட்டு வைத்திருந்தாள். ஆவி பறக்க பூண்டு ரசமும் தேங்காய் துவையலும் பரிமாற தயாராக இருந்தது. என்னடி விசேஷம் சொல்லு, அம்மா கேட்டாள். ஒன்னும் இல்ல, டாக்டர்கிட்ட போய் கேட்கலாம். நீ என்னன்னு, ஏன் இன்னும் குழந்தை உண்டாகலன்னு. சே, இங்க வந்தாலும் இதான் பேச்சா என்று எரிச்சல் வந்ததை அடக்கி கொண்டாள். எல்லாம் நன்மைக்குத்தான். நல்லா இருக்கு நீ பேசுறது. கஷ்டத்துக்கு பின்னால ஏதாவது சுகம் இருக்கும், நல்லதும் இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கணும். எதையும் அந்த க்ஷணம் முடிவு பண்ணிடக்கூடாது. என்னவோ போ, உங்க வீட்டுல எல்லாரும் நல்ல மனுஷங்களா இருக்க கொண்டு பேசாம இருக்கிறாங்க. பூர்ணிமாவுக்கு சிரிப்பு வந்தது. காட்டிக்கொள்ளாமல் சாப்பாட்டில் கவனம் செலுத்தினாள். 3 நாட்கள் நிமிடமாய் கரைந்து விட்டன. 4ஆம் நாள் மாலை புறப்பட்டாள் பூர்ணிமா. காலையிலே வரத்துக்கு என்ன என்று எரிந்து விழுந்தாள் மாமியார். அம்மியில் ஏதோ அரைத்துக் கொண்டிருந்த சரஸ்வதி அவளை கண்டதும் அப்படியே நிறுத்திவிட்டு எழுந்து சென்றாள். இரவு 9 மணி வாக்கில் பூர்ணிமாவுக்கு போன் வந்தது. போன் செய்தது அவளுடைய அத்தை மகன் ரமேஷ். பூர்ணி, உன் ஹஸ்பண்ட் ஊர்ல இருக்காரா? இல்லையே, ஏன்? எந்த ஊருக்கு போயிருக்கிறாரு? இன்ன ஊர்னு ஸ்திரமா சொல்ல முடியாது. தினம் ஒரு ஊர்ல இருப்பாரே, என்ன வேணும் உனக்கு? மறு நிமிடத்தில் ரமேஷ் கொஞ்சம் தயங்கி விட்டு, இல்ல ஒரு விஷயம் பூர்ணி, நான் நேத்து நைட் தான் பெங்களூர்ல இருந்து வந்தேன். நேத்து காலையில பெங்களூர்ல உன் புருஷனை பார்த்தேன். கூட ஒரு பொண்ணு இருந்தா. அவர் தானான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்குள்ள அவங்க 2 பேரும்
ஆட்டோல ஏறி போயிட்டாங்க. ஷட் அப் ரமேஷ். கன்ஃபார்ம் பண்ணிக்காம யார பத்தியும் கண்ணா பின்னான்னு பேச வேண்டாம். நான் தப்பா சொல்ல வரல பூர்ணி. வேணாம், என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். பூர்ணிமா பட்டென்று ரிசீவரை வைத்து விட்டாலும் அவள் நெற்றி வியர்த்து இருந்தது. நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. இல்லை, ஆபீஸ் வேலையா ஆபீஸ்ல ஒரு பொண்ணோட அவசரமா ஏதாவது கான்ஃபரன்ஸுக்கு ஆட்டோல போயிருக்கலாம். சமாதானப்படுத்தி கொண்டாள். பானையிலிருந்து செம்பு நீர் மொண்டு அத்தனையும் குடித்தாள். 2 நாள் கழித்துதான் சிவராமன் ஊரிலிருந்து வந்தான். புருஷனை ஊன்றி பார்த்தாள். ஒரு தப்பும் அவளுக்கு தெரியவில்லை. முட்டாள் ரமேஷ் என்று திட்டினாள். அழுக்கு துணி ஏதாவது சூட்கேஸ்ல வச்சிருக்கீங்களா என்று கேட்டாள் காலை எழுந்ததும். பாரேன், இருந்தா எடுத்து தோச்சிரு என்றபடி பேப்பர் படிக்க ஆரம்பித்தான். பூர்ணிமா வேகமாக உள்ளே போனாள். பெட்டியில் பெண் சம்பந்தமா ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்கும் படபடப்புடன் ஒவ்வொன்றாய் உதறினாள். பெட்டியையே கவிழ்த்து பார்த்தாள். ஒன்று கூட தட்டுப்படவில்லை. அவன் பனியன் லுங்கிகளை முகர்ந்து பார்த்தாள். பெண் வாசனை எதிலும் இல்லை. தன்னையும் மீறி நெஞ்சில் கை வைத்து அப்பாடா என்று முனகினவள் துணிமணிகளை அள்ளி கொண்டு போய் சோப்பு கரைசலில் ஊற வைத்தாள். பயம் என்பது எத்தனை வினோதமாய் இருக்கிறது. நெஞ்சை அடைப்பது போல துன்புறுத்திவிட்டு ஒரு கணத்தில் காற்றில் கரைந்து விட்டது போல் பயம் விலகி சிரிப்பு வந்தது பூர்ணிமாவுக்கு. ஊர் சுற்றும் புருஷன் என்பதால் தான் ரமேஷ் சொன்னதும் அவளையும் மீறி பயம் ஏற்பட்டதா? ஏன் சொன்னான் ரமேஷ்? ஒருவரை போல் 9 பேர் உண்டு என்பது தெரியாதா அவனுக்கு? அல்லது என்னை மணக்க முடியாமல் போன ஏமாற்றத்தில் என் புருஷன் மீது வீண் பழி சொல்லி புருஷன் மனைவிக்குள் பிணக்கம் ஏற்படுத்த நினைக்கிறானா? புரியவில்லை பூர்ணிமாவுக்கு. எப்போதேனும் சிவராமனால் மனசுக்குள் வேதனை அதிகரிக்கும் போது மட்டும் ரமேஷையே கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா ஒரு கால் சந்தோஷமா இருந்திருப்பேனோ என்ற எண்ணம் அவளையும் மீறி எழும்பத்தான் செய்யும். அவளா முடியாது என்றால் எல்லாம் அம்மாவின் பிடிவாதம்தான். நாத்தனார் மீது தனக்கு இருந்த துவேஷத்தினால் அவள் பையன் மாப்பிள்ளையாவதா என்று மறுத்துவிட்டாள். அன்று அத்தையும் ரமேஷும் அதிர்ந்து போய் திரும்பிச் சென்றதை இன்றளவும் மறக்க முடியவில்லை அவளால். திருமணம் என்பது ஒரு இனிய பிரயாணத்தின் ஆரம்பம் என்பதை சிவராம் உணராததால் அவனுடைய சக பிரயாணியான பூர்ணிமாவுக்கு அந்த பிரயாணம் ஆயாசத்தை தந்தது. ஏதோ சில நாட்கள் இருட்டுக்குள் எந்தவிதமான அன்பான வார்த்தைகளும் இன்றி அவளை தொட்டு வீழ்த்துவதை தவிர கணவன் என்ற ஸ்தானத்தை எந்த விதத்திலும் வெற்றிகரமாக நிர்வகிக்கவில்லை அவன். பாதி நாட்கள் ஊரில் இருப்பதில்லை. இருக்கும் நாட்களிலும் அன்பு என்பது துளியும் இல்லாத ஜடமாக அவன் ஏதோ வேலைக்காரி போல வேலை ஏவுவதும் எரிந்து விழுவதுமாக இருந்தான். திருமணத்திற்கு பிறகு அவர்கள் சேர்ந்து வெளியில் சென்ற நாட்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். ஆனால் ஊரில் இருக்கும் நாட்களிலும் அவன் மட்டும் வெளியே செல்ல தவறுவதில்லை. அவளை அழைத்து செல்ல வேண்டும் என்று தோன்றியதும் இல்லை. ஆனாலும் புருஷன் என்ற மரியாதையை பூர்ணிமா அவனுக்கு கொடுக்க தவறியதே இல்லை. அவன் சற்றே அன்பாய் பேசினாலும் நெகிழ்ந்து போனான். அன்று இரவு எப்படியேனும் புருஷனிடம் குழந்தை விஷயமாக பேச வேண்டும் என்று நினைத்தாள். அதன் முஸ்தீஃபாக நல்ல புடவை உடுத்தி தலை நிறைய பூ வைத்து ஏலக்காயும் பாதாம் பருப்பும் போட்ட பால் டம்ளரை எடுத்துக்கொண்டு அவன் அறைக்குள் சென்றாள். அவள் தலையை கண்டதும் சட்டென்று படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை மூடி தலைகாணியின் அடியில் வைத்து படுத்துக் கொண்டான் சிவராம். பால் சாப்பிடுங்க. என்னாச்சு, இன்னைக்கு படு ஸ்மார்ட்டா இருக்க? காரணம்தான் என்றவள் மறுகணம் அவன் மடியில் விழுந்து குழந்தை மாதிரி அழ ஆரம்பித்தாள். ஏய் பூட்டி, என்னாச்சு? எனக்கு ஒரு குழந்தை வேணுங்க. எல்லாரும் குத்தலா பேசுறாங்க. பேசிட்டு போகட்டும், எதுக்கு காதுல வாங்குற? நல்லா இருக்கேன் நீங்க சொல்றது. நீங்க பாதி நாள் ஊர்ல இருக்கிறது இல்ல. இருந்தால என் கஷ்டம் புரியும். நாம ஒரு டாக்டர்கிட்ட போலாங்க. தாராளமா போயிட்டு வாயேன். நான் மட்டுமா? 2 பேரும் போகணுங்க. ஷட் அப். என்கிட்ட குறைன்னு எவன் சொன்னா? ஐயோ அப்படி இல்லைங்க. இந்த பாரு, ஐ எம் ஆல் ரைட். 10 பிள்ளை பெத்துக்கிற அளவுக்கு என்கிட்ட சக்தி இருக்கு. நீ தரிசு நிலமா இருந்தா நான் என்ன செய்ய முடியும்? சரிங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன். பூர்ணிமா விளக்கை அணைத்து விட்டு படுத்தாள். சற்று நேரம் கனத்த மௌனம் நிலவியது. உன் குறை கன்ஃபார்ம்டா தெரிஞ்சப்புறம் என்ன செய்ய போற பூர்ணிமா? திடீரென்று கேட்டான் சிவராம். நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? அது அது உனக்கு தெரியாது பூர்ணி. இப்பவே அம்மா இன்னொரு பொண்ணை கட்டிக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பூர்ணிமா அவனையே இருட்டுக்குள் வெறித்து பார்த்தாள். சரி, என் குறை கன்ஃபார்ம் ஆயிட்டா இன்னொரு கல்யாணம் நீங்க பண்ணிக்கங்க. எனக்கு ஆட்சேபனை இல்ல. ஐயோ நான் ஆசைப்படல பூர்ணி. அம்மா தான் ஒரு கால் குறை என்கிட்ட இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டா. நீங்க டாக்டர்கிட்ட போவீங்களா? அப்படி போய் குறை உங்ககிட்ட தான் சொல்லிட்டா அதுக்கப்புறம் உங்க பிளான் என்னன்னு சொல்லவே இல்லையே. சிவராம் அதிர்ந்து போனான். ஆத்திரத்தில் பல்லை கடித்தான். எனக்கு தெரியும் நான் குறையில்லாதவன் என்றான் அடித்தொண்டையில். அதை நிரூபிச்சுட்டு அப்புறம் பேசுங்க. பூர்ணிமா திரும்பி படுத்தாள். எந்த ஒரு விஷயத்திலும் வேகமும் ஈடுபாடும் ஏற்பட்டுவிட்டால் நேரம் கடத்துதல் என்பது இல்லாமல் போகிறது. முதல் நாள் இரவு புருஷன் தன் அகங்காரத்தை காட்டியதும் பூர்ணிமாவுக்கு உள்ளே அலையலையாய் சீற்றம் பொங்கியது.
மறுநாள் வேலையெல்லாம் முடித்த பின் முதல் காரியமாய் லேடி டாக்டரை தேடி சென்றாள். 4-5 நாள் வரச் சொல்லி அனைத்து பரிசோதனைகளும் செய்த பிறகு டாக்டர் சொன்ன பதில், யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் மிஸ்ஸஸ் பூர்ணிமா. உங்க ஹஸ்பண்ட நல்ல டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போங்க. பூர்ணி மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு வந்தாள். வந்த வேகத்தில் அவள் உற்சாகம் வடிந்தது. அடுத்த டூர் ட்ரிப் அடிக்க புறப்பட்டிருந்தான் சிவராம். வாசலில் ஆட்டோ நின்றிருக்க பெட்டியோடு அவளை கண்டதும் நின்றான். எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு தான். பூர்ணிமா சட்டென்று ஒரு பொய் சொல்லி புருஷனை அனுப்பி வைத்தாள். சில விஷயங்களுக்காக முழுதாக மகிழ்ச்சி அடைவதோ, சிலவற்றிற்காக முழுதாக துக்கப்படுவதோ கூட சில பேர்களுக்கு இயலாமல் போகிறது. நான் குறையற்றவள் என்ற உண்மையால் மகிழ்ச்சி அடைய பூர்ணிமாவுக்கு இயலாமல் போயிற்று. குறை புருஷனிடம் இருக்குமோ என்ற சந்தேகம் யாருக்கு சந்தோஷத்தை தராது. அதே நேரம் புருஷனுடைய ஆணாக திக்கத்திற்கு இது ஒரு பெரிய அடி என்ற உண்மையும், இதனால் அவனுடைய திமிர் கொஞ்சம் குறைந்து இனி அவன் மனிதனாக நடந்து கொள்ளலாம் என்பதும் அந்த துக்கத்திலும் சிறிது நிம்மதியை கொடுக்கத்தான் செய்தது. டாக்டரிடம் செல்ல சிவராம் மறுத்துவிட்டான். மறுத்தான் என்பதை விட பயந்து விட்டான் என்று சொல்வதுதான் சரி. மனைவி ஆரோக்கியமாக இருக்கிறாள் என்ற உண்மை அவன் குறையை பாதி அம்பலப்படுத்திய பிறகு அதை முழுதுமாய் அரங்கேற்றிக் கொள்ள பயந்தான். அந்த பயம் மனைவி மீது இன்னும் வெறுப்பையும் குரோதத்தையும் ஏற்படுத்தியது. கூடியவரை அவளோடு சேர்ந்திருக்கும் நாட்களை மேலும் குறைத்துக் கொண்டான். பாதி நாட்கள் வெளியூர் என்பது போய் முக்கால்வாசி நாட்கள் என்றாயிற்று. பூர்ணிமாவின் இரவுகள் வேதனையிலும் கண்ணீரிலும் கரைந்தன. அடிமேலடியாய் ஒரு நாள் இரவு போனில் கேட்ட விஷயம் அவளை நிலைகுலைய வைத்தது. ஹோட்டல் கானாவுக்கு கொஞ்சம் வரீங்களா மிஸ்ஸஸ் பூர்ணிமா? நீங்க யாரு? நான் ஹோட்டல் கானாவோட மேனேஜர் முரளியின் பேரு. நீங்க என்ன நம்பலாம். உங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் சிவராம் இங்க ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறாரு. நோ, நீங்க பொய் சொல்றீங்க. என் ஹஸ்பண்ட் ஊர்லயே இல்ல. நீங்க வேணும்னா துணைக்கு 4 ஆளை கூட்டு வாங்க பூர்ணிமா. எனக்கு ஆட்சேபனை இல்ல. உங்க நல்லதுக்காகத்தான் உங்க விஷயத்துல நான் தலையிடுறேன். நான் பேசாம இருக்கலாம், ஆனா அப்படி இருக்க முடியல. என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க புருஷன் இங்க வேறொரு பொண்ண மனைவின்னு சொல்லிக்கிட்டு ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. எனக்கு உங்களை நல்லா தெரியும். நான் ரமேஷோட நண்பன் தான். அதனாலதான் ரமேஷுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். எந்த நேரமும் இங்க போலீஸ் ரெய்டு வரலான்னு என்னோட போலீஸ் நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதனாலதான் உடனடியா வந்து உங்க புருஷனை மான மரியாதையோட கூட்டு போயிருங்கன்னு சொல்றேன். ரமேஷ் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டதுனால்தான் நான் இத தலையிடுறேன். போன் நம்பர் கூட அவர் தான் கொடுத்தாரு. டமால் என்று தலையில் ஏதோ கனமாய் விழுந்தாற் போல் இருந்தது. மணியை பார்த்தால் 9 காட்டியது. மடமடவென்று புடவையை மாற்றி தலையை ஒதுக்கிக் கொண்டு கீழே வந்தாள். யாரும் கூடத்தில் இல்லை. தேடட்டும் என்று நினைத்தபடி சட்டென்று வெளியே வந்தாள். தெருமுனையில் ஆட்டோ பிடித்து ஹோட்டல் கானா என்றாள். வாங்க மேடம் என்று வரவேற்றவன் முகத்தில் கண்ணியம் தெரிந்தது. பளிச்சென்று இருந்தான். 30ஆம் நம்பர் ரூம்ல தான் அவங்க இருக்காங்க. 2வது மாடி. பிளீஸ் பதட்டப்படாம நிலைமை சமாளிங்க என்று லிப்டில் ஏற்றி அனுப்பினான். சிகப்பு கம்பளம் விரித்த நீண்ட வராண்டாவில் நடந்து 30ஆம் நம்பர் முன் நின்றாள். படபடத்த நெஞ்சத்தையும் பீரிட்ட கண்ணீரையும் கட்டுப்படுத்தி கொண்டு மெல்ல கதவை தட்டினாள். 2-3 தட்டியும் பதில் இல்லை. அதன் பின்னர் தான் அழைப்பு மணியை அழுத்தினாள். யார் அது என்ற எரிச்சலான கேள்விக்கு பிறகு கதவை திறந்த சிவராமின் முகம் வெளியில் நின்ற பூர்ணிமாவை கண்டதும் பேயறைந்து போலாயிற்று. என்ன பேசுவது என்று புரியாமல் திகைத்து தடுமாறினவனை இமை கொட்டாமல் கண்ணீரோடு பார்த்தாள். அவனுக்கு பின்னால் அவசரமாய் போர்வை கொண்டு உடலை மூடிக்கொண்ட பெண்ணையும் பார்த்தாள். வாழ்க்கை என்பது பரஸ்பர நம்பிக்கையின் மீது எழுப்பப்பட வேண்டிய அழகான மாளிகை. அஸ்திவாரத்தில் விரிசல் ஏற்பட்டு விட்டால் மாளிகையிலும் கீறல்கள் கண்ணுக்கு புலப்பட ஆரம்பித்துவிடும். உள்ள வாங்க, நிதானமா பேசலாம் என்று புருஷனையும் இழுத்து கொண்டு உள்ளே சென்று கதவை மூடினாள். நீ எங்க இங்க வந்த? அதை பத்தி அப்புறம் சொல்றேன். இது என்ன என்று அந்த பெண்ணை சுட்டி காட்டினாள். அதை கேட்க உனக்கு உரிமை இல்லை. இப்போ போலீஸ் வரும். அவங்க கிட்டயும் இதையே தான் சொல்ல போறீங்களா? தைரியம் இருக்கா? இதை கேட்டதும் முகம் வெளுத்து போனான் சிவராம். நீ என்ன சொல்ற என்றவன் குரல் நடுங்கியது. உண்மை தெரிந்ததும் போலீசுக்கு சொல்லிவிட்டு அவனை அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு அவள் வந்திருப்பதாகத்தான் அவன் கருதினான். அதே நேரம் கதவும் தட்டப்பட பூர்ணிமா பரபரப்பானாள். அந்த பெண்ணை பற்றி இழுத்து அவள் உடைகளை கையில் வாரி கொடுத்து பாத்ரூமுக்குள் தள்ளி கதவை தாழிட்டாள். பிறகு வாசல் கதவை திறந்தாள். வெளியே முரளி சொன்னார் போல் போலீஸ் நின்றிருந்தது. எஸ் என்றால் அவர்களை கம்பீரமாக நிமிர்ந்து பார்த்து, நாங்க ரெய்டுக்கு வந்தவங்க. நாங்க புருஷன் பொண்டாட்டி தான். நீங்க போலாம். அதுக்கு ஆதாரம் தோ என் கழுத்துல கட்டியிருக்க தாலி. இது பொய் தாலியா கூட இருக்கலாமே சார். வீட்டுல இருக்க பிரச்சனையில நிம்மதியா இருக்கலாம்னு இங்க வந்தோம். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இப்பவே எங்களோட வாங்க, எங்க வீட்டுக்கு போலாம். மன்னிச்சிருங்க சார், இடைஞ்சல் கொடுத்துட்டோம். எல்லாரையும் சந்தேக கண்ணால பாக்குறதுதான் போலீஸ் புத்தி என்றபடி போக பூர்ணிமா புருஷனை பூச்சியை பார்ப்பதை போல் பார்த்தாள். இது மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து என்னால காப்பாற்ற முடியாது.
இது உங்க முதல் தப்பான்னு தெரியாது. ஆனா இதுவே கடைசி தப்பா இருக்கட்டும். இல்லாட்டி இல்லாட்டி என்ன செய்வ? இந்த தாழிய கழட்டி தரேன். அவ கழுத்துல கட்டி அவகிட்டயாவது ஒரு பிள்ளைய பெத்துக்கங்க, துப்பு இருந்தா. நான் விலகிக்கிறேன். என்ன சொன்ன என்று ஆங்காரத்தோடு ஓங்கினவன் கையை கப்பென்று பிடித்தாள். ஜாக்கிரத என்ற அடிக்குரலில் உருமியபடி அந்த கையை உதறிவிட்டு விற்றென்று வெளியேறினாள். மறுநாள் காலை சிவராம் வீட்டுக்கு வந்தபோது பூர்ணிமா அங்கு இல்லை. எங்கம்மாவ என்று ஒன்றும் தெரியாதது போல் கேட்டான் தாயிடம். யாரு கண்டாப்பா, ராத்திரி எப்போ வெளியே போனான்னு தெரியாது, திடீர்னு வந்தா, பொட்டியை தூக்கிட்டு புயலாட்டமா பொறுப்பு போயிட்டா. எங்கன்னு கூட சொல்லிக்கல. அவ மூஞ்சிய பார்த்தா பத்ரகாளி மாதிரி இருந்துச்சு. என்னன்னு கேட்க கூட பயமா இருந்துச்சு. சிவராம் பல்லை கடித்தபடி எதுவும் பேசாமல் மாடிக்கு சென்று விட்டான். பிறந்த வீட்டை விட்டால் ஒரு பெண்ணுக்கு போக்கிடம் வேற என்ன இருக்க முடியும்? அங்குதான் சென்றிருப்பாள் என்ற உத்தேசத்துடன் மாமனார் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பார்மசி நம்பருக்கு டெலிபோன் செய்து பூர்ணிமாவை கூப்பிட சொல்லி காத்திருந்தான். பெட்டியும் கையுமாக திடீரென்று வந்து நின்ற பெண்ணை கண்டதும் அவள் அம்மாவும் மற்றவர்களும் திகைத்தார்கள். என்னடி பூர்ணி, திடீர்னு பொட்டியும் கையுமா வந்திருக்க? பூர்ணிமா வேகமாக உள்ளே போக அவளை தொடர்ந்து அனைவரும் 1000 கேள்விகளோடு சென்றார்கள். மாப்பிள்ளைக்கும் உனக்கும் தகராறா? அப்பா கேட்க ஆமாம் என்றாள் மெல்ல. வெக்கமா இல்ல இப்படி சொல்ல? புருஷன் பொண்டாட்டினா சண்டை பூசல் இல்லாமையா இருக்கும்? தொட்டத்துக்கெல்லாம் இப்படி புறப்பட்டு வந்தா குடும்பம் என்ன ஆகும்? வந்த கையோட கிளம்பு, நானே போய் சொல்லி விட்டுட்டு வரேன். இல்லப்பா, நான் போக மாட்டேன். அப்படி என்னடி பொல்லாத தகராறு? காரணத்தை சொல்லி தொலையேன். அப்பாவ இன்னொரு பொம்பளையோட ஒரு ஹோட்டல் ரூம்ல பார்த்தா நீ என்னமா செய்வ? அவள் தனது பதிலை கேள்வியாக மாற்றி கேட்டதும் அப்பாவும் அம்மாவும் தங்கைகளும் அதிர்ந்து போனார்கள். என்னடி சொல்ற என்றாள் அம்மா நம்ப முடியாமல். தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன எதுவுமே கேட்காதம்மா என்றவள் மாடி அறைக்கு சென்று கதவை சாத்திக் கொண்டு படுக்கையில் விழுந்து அதுவரை அடக்கி வைத்திருந்த துயரத்தை எல்லாம் கண்ணீராக வெளிப்படுத்தினாள். இரவு முழுக்க அழுதவள் விடியலில் கண்களும் உடலும் சோர்ந்து போக உறங்கத் தொடங்கினாள். சற்று நாழியில் அம்மா வந்து கதவை தட்டினாள். கதவு தாழிடப்படாததால் திறந்து கொண்டது. அயர்ந்து உறங்கும் பெண்ணை ஒரு நிமிடம் உற்று பார்த்துவிட்டு காஃபி டம்ளரோடு கீழே இறங்கி போனாள். 8 மணிக்குத்தான் விழிப்பு கண்டது பூர்ணிக்கு. எழுந்து அவள் கீழே வந்தபோது தங்கைகள் ஆபீஸுக்கும் கல்லூரிக்கும் புறப்பட்டு கொண்டிருக்க அப்பா பூஜையில் ஈடுபட்டிருந்தார். காஃபி கொண்டு வந்த காலையிலேயே என்ற அம்மா அந்த காஃபியை சுட வைத்து கொடுத்தாள். தங்கைகள் போனதும் அப்பா சாப்பிட உட்கார்ந்தார். நீ சாப்பிடுறியா என்றாள் அம்மா அவளை பார்த்து. எனக்கு பசி இல்ல. அப்புறம் என்றார் அப்பா அவளை பார்த்து. பூர்ணிமாவுக்கு அவர் என்ன கேட்கிறார் என்று புரிய மௌனமாக இருந்தாள். சொல்லு, அப்புறம் என்ன செய்யறதா உத்தேசம்? புருஷன் வாண்டான்னு வந்தாச்சு, அப்புறம் என்ன செய்யறதா உத்தேசம்? பூர்ணிமா உதட்டை கடித்து கொண்டாள். புரியலப்பா, இனிமேதான் யோசிக்கணும் என்றாள். யோசிச்சப்புறம் புறப்பட்டு வந்திருக்கணும் என்று அப்பா சொன்ன போது உடம்பும் மனதும் கூசி போயிற்று. நீ செஞ்சது தப்பு பூர்ணிமா. ஆம்பளைன்னா கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பாங்க. அதுவும் உன் புருஷன் பாதி நாள் ஊர் ஊரா திரியிறவரு. பசிச்சா ஒருவேளை ஹோட்டல்ல சாப்பிடற மாதிரி நினைச்சு நீ பொறுமையா இருந்திருக்கணும். பசி எனக்கு இல்லம்மா. நான் போயிட முடியுமா ஹோட்டலுக்கு? எனக்கு இல்லையாமா பசி? பட்டென்று பூர்ணிமா திருப்பி கேட்க அம்மா பதில் சொல்ல தெரியாமல் திகைத்த போதுதான் பார்மசியில் இருந்து ஆள் வந்து போன் வந்திருப்பதாக தெரிவித்தான். மாப்பிள்ளையாதான் இருக்கும், நீ போகாத பூர்ணி, நானே போய் பேசுறேன் என்றபடி பாதி சாப்பாட்டில் அவசரமாய் எழுந்து கொண்டார் அப்பா. பூர்ணிமாவும் கூட போனாள். ஹலோ, யாரு? நான் சிவராம். பூர்ணிமா இல்ல? சொல்லுங்க மாப்பிள்ள, இருக்கா, அழுதுகிட்டு இருக்கிறா. அவசரப்பட்டு கோச்சிட்டு வந்துட்டமேன்னு வருத்தப்படுறா. உடவை ஏதோ வேணும்னு கேட்டாலாம். நீங்க பணம் இல்ல, இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டீங்களாம். இதுக்கெல்லாமா புருஷங்க கிட்ட கோச்சிட்டு வருவாங்கன்னு நல்லா திட்டிட்டேன். அழறா. நீங்க வருத்தப்படாதீங்க மாப்பிள்ள, பொண்ணு புத்தி அப்படிதான். நான் இப்பவே அவளை அனுப்பி வைக்கிறேன். போனை வைத்த அப்பாவையே வெறித்து பார்த்தாள் பூர்ணிமா. நான் போக மாட்டேன்பா. ரோடுன்னு பார்க்க மாட்டேன் நாயே. நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான். அதுதான் ஒழுங்கா புறப்படு சொல்லிட்டேன். அடிக்குரலில் உரிமை விட்டு வேகமாக நடந்தார். அடுத்த அரை மணியில் அம்மா கொடுத்த டிஃபனை வேண்டா வெறுப்பாக சாப்பிட்டு விட்டு பலியாடு மாதிரி அப்பா பின்னால் நடந்த போது வேலையை விட்டது எவ்வளவு தப்பு என்று நினைத்து வருந்தினாள். மீண்டும் வேலைக்கு போனால் என்ன என்று கூட நினைத்தாள். சாதாரணமாய் எழும்பின அந்த நினைப்பு அடுத்த 1 மாதத்தில் விஸ்வரூபமாய் வளர்ந்ததென்றால் அதற்கு காரணம் இருந்தது. அப்பா கொண்டு விட்டு இந்த சம்பந்தியின் காலில் விழாத குறையாக மன்னிப்பு கேட்டபோது பூர்ணிமாவுக்கு எரிச்சலும் மாத்திரமும் ஏற்பட்டது. குற்றவாளி அவளா? எதற்கு அப்பா மன்னிப்பு கேட்க வேண்டும்? இனிமையாச்சும் ஒழுங்கா இருக்கிற வழிய பாரு. இன்னொரு முறை இப்படி கோச்சிட்டு போன திரும்பி வராத. ஒரு முறைதான் போனா போட்டும் மன்னிக்கலாம். இதே குழப்பா வச்சுக்கிட்ட பொம்னாட்டி ஜன்மம் நாரி போயிருவ. சொல்லிட்டேன், உள்ள போ என்றாள் மாமியார். பூர்ணிமா புருஷனின் முகத்தை பார்த்தாள்.
அவன் அந்த பார்வையின் தீட்சண்யம் தாழாமல் தலை குனித்தபடி வேகமாக அங்கிருந்து அகன்றான். அப்பாவுக்கு பயந்து வேறு வழியின்றி பூர்ணிமா உள்ளே சென்றாள். அப்படி சென்ற காரணத்தினாலேயே இன்னும் அதிகமாக அங்கே அவமானப்படுத்தப்பட்டாள். தொட்டதற்கெல்லாம் அவள் சொல்லாமல் கொள்ளாமல் போனதையே சொல்லி சொல்லி நையாண்டி செய்தார்கள். ஒரு நாள் இரவு சாப்பிடும்போது மைத்துனர் ரகுராம் அவளை பார்த்து கேட்ட கேள்வி, எங்ககிட்ட மட்டும் சொல்லிடுங்க அண்ணி, நீங்க அப்பா வீட்டுக்கா போனீங்க? நிறுத்துங்க ரகு, இது என்ன கேள்வி? அண்ணன் பாதி நாள் ஊர்ல இருக்கிறது இல்ல, பாவம் நீங்க என்ன செய்வீங்க? பூர்ணிமா முகம் சிவக்க அவனை பார்த்ததும் ஒரு மாதிரியாக இழித்தான் ரகுராம். கொதிக்கும் ரசத்தை அப்படியே அவன் முகத்தில் வீசினால் என்ன என்று தோன்றியது. கடவுளே, என்ன குடும்பம் இது! ஒருவர் மனதில் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் அசுர கும்பலாய் அசோகவனத்தில் மாட்டிக்கொண்ட சீதையைப் போல் தான் இருப்பதாக தோன்றியது அவளுக்கு. இங்கு புருஷனே ராவணனாக இருப்பது இன்னும் கொடுமை. ஒரு முறை தவறு வெளிச்சத்திற்கு வந்த பிறகு சிவராம் இன்னும் துணிந்து விட்டான். அவளிடமே சொல்லிவிட்டு பெண்களோடு சுற்றினான். சில நாள் இரவு பக்கத்தில் ஏதேனும் பெண்ணோடு அவளுக்கு டெலிபோன் செய்து அவளை சீண்டி மகிழ்ந்தான். பொறுத்து பொறுத்து பார்த்த பூர்ணிமா ஒரு நாள் அவனிடம் சொன்னாள், என்ன மன்னிச்சிருங்க, இனி உங்க சொல்படியெல்லாம் கேட்டு நடக்கிறதா தீர்மானிச்சிட்டேன். ஏன் திடீர்னு பல்ட்டி அடிக்கிற? நிஜமாதாங்க, நம்பலன்னா பக்கத்து ரூம்ல போய் பாருங்களேன், உங்களுக்காக அழகான ஒரு பொண்ணு தயார் பண்ணி வச்சிருக்கேன் என்று அவள் சொன்ன போது சிவராம் வியந்தான். வீட்டுக்குள்ளேயே கட்டின மனைவியே புருஷனுக்கு ஒரு பெண்ணை கூட்டி வந்து வைத்திருப்பதா? நம்ப முடியாமல் அடுத்த அறை கதவை திறந்து பார்த்தவன் அதிர்ந்து போய் நின்றான். அங்கே சரஸ்வதி போதை மருந்தின் வசப்பட்டு ஆடை குலைய சரிந்து கிடந்தாள். என்னையா பாக்குற? போயேன், அவளும் ஒரு பொண்ணு தானே, ஏன் விட்டு வச்சிருக்க? நீ பொண்ணுங்களா மேய்ஞ்சிட்டு வா, உன் தங்க போதை மருந்தா உபயோகிக்கட்டும், உங்க அம்மா தினம் ஒரு வியாதி கொண்டாடிக்கிட்டு படுத்து கிடக்கட்டும், இது எதையும் கண்டுக்காம ஜடமா உலா வரட்டும் உங்க அப்பா, தாயா நினைக்க வேண்டிய அண்ணிய உன் தம்பி வெறிச்சு பார்க்கட்டும். அடடா, என்ன குடும்பம் இது! கோயில்ல வச்சு கும்பிட வேண்டிய குடும்பம். இப்படி ஒரு தரங்கெட்ட குடும்பத்துக்கு சமையல்காரியா வேலைக்காரியா இருக்க என்னால முடியாதியா? நான் போறேன். இனி சத்தியமா திரும்பி வரவே மாட்டேன். முடிஞ்சா சீரழிஞ்சு போற உன் குடும்பத்தை நீயே காப்பாத்திக்க, என்னால முடியல. பூர்ணிமா மீண்டும் பெட்டியோடு பிறந்தகம் நோக்கி புறப்பட்டாள். நில்ல அங்கேயே. பூர்ணிமா ஆணி அறைந்தாற் போல் நின்றாள். மறுபடியும் வந்துட்டியா? ஏண்டி வந்த? அது வீடு இல்லம்மா, நரகம். தினம் ஒரு பொம்பளை கூட போற புருஷனோட எப்படிம்மா? நீ ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்க லாயக்கு இல்லாதவன் தான் மாப்பிள்ள அப்படி பேசுறாரோ என்னமோ. அம்மா, பூர்ணிமா அலறினாள். பிறகு சுதாரித்துக் கொண்டவள், இப்ப என்னம்மா சொல்ற? வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டியா என்ன என்றாள். அது நல்லா இருக்காதுடி, உன்னை வாழா வெட்டின்னு அக்கம் பக்கம் காரி துப்புமே. ஓஹோ, அக்கம் பக்கம் நல்லா பேசுறதுக்காக நான் போலியா வாழணும்னு சொல்றியா? பேஷ், நல்ல அம்மா நீ. இந்த பாருமா, நான் ஒன்னும் கோழை இல்ல, நீ விரட்டிட்டா மறுபடியும் அங்க போயிருவேன் மட்டும் கணக்கு போடாத, அது தப்பாயிடும். நான் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கு கூட இன்டர்வியூ இருக்கு. அந்த வேலை கண்டிப்பா எனக்கு கிடைச்சிரும் நம்புறேன். ஜஸ்ட் ஒரு நாள் உன் வீட்டுல தங்க அனுமதி கொடு போதும். அதுக்கு வேணும்னா வாடகை கொடுத்துட்றேன். நீ முடியாதுன்னு சொல்லிட்டாலும் நான் போயிட மாட்டேன். நீங்கெல்லாம் கதவை சாத்திக்கிட்டு உள்ள படுங்க, நான் இப்படி உன் வீட்டு பிளாட்ஃபார்ம்ல படுத்துப்பேன். விடிஞ்சதும் பிளாட்ஃபார்ம்லயே ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு பவுடர் பூசிக்கிட்டு இன்டர்வியூக்கு போவேன். அம்மா அவளையே வெறித்து பார்த்தாள். சொன்னபடி செய்யும் உறுதி அவள் முகத்தில் தெரிந்ததை உணர்ந்தவள் வேறு வழியின்றி நகர்ந்து வழிவிட்டாள். பூர்ணிமா புன்னகையோடு பெட்டியை தூக்கி கொண்டு உள்ளே போனாள். ஆனால் அவள் புன்னகைக்கு அல்ப ஆயுசுதான் போலும். அவள் திமிராக பேசிய காரணத்தினாலேயே அவளை இறைவன் சோதனை செய்ய தீர்மானித்து விட்டான் போலும். மறுநாள் சாப்பாடு கூட வேண்டாம் என்று இன்டர்வியூவுக்கு புறப்பட்டு போனவள் உச்சி போதில் வியர்த்து வழிய பிணம் போல் வந்தாள். வேலை கிடைச்சிச்சா? அம்மா கேட்டதும் மிரட்சியோடு அவளை ஏறிட்டு பார்த்தாள். இல்ல, கிடைச்சிடும், நீ ஏமாத்திட்டாங்க. பேருக்கு இன்டர்வியூ வச்சு கண் தொடைப்பு பண்ணிருக்காங்க. எவ்வளவு திமிரா பேசுன! பிளீஸ்மா, எனக்கு வேற யார் இருக்கா? பொண்ணுங்களுக்கு அடக்கம் வேணும்டி. புருஷனை மதிக்க தெரியணும். அவனோட வாழ்ந்தாதான் ஒரு பொண்ணுக்கு மரியாதை கிடைக்கும். இப்பவும் கெட்டு போயிடல, உடனே புறப்பட்டு போ. மாப்பிள்ள காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அங்கேயே ஒண்டிக்கிற வழிய பாரு. அவர் பண்ற தப்பு எதையும் கண்டுக்காத. உன் வரைக்கும் நல்லா வச்சிருக்காரா? சாப்பாடு போடுறாரா? புடவை பூன்னு வாங்கி தராரான்னு பாரு, போதும். மத்ததெல்லாம் உனக்கு எதுக்கு? பூர்ணிமா வியந்து போனாள். ஜடமா இரு என்னும் அம்மாவை பார்த்து, இதற்காகவா பெண்ணாய் பிறந்தோம்? பெண் வெறும் போக பொருள்தானா? பெற்றவர்களுக்கு பயந்து, புருஷனுக்கு அடங்கி, மாமியாருக்கு நடுங்கி அவள் வாழ்க்கை இப்படித்தான் கழிய வேண்டுமா என்ன? கூடாது. இனி பொறுக்க அவள் தயாராக இல்லை. அங்கே அவமானப்பட்டு சிரித்து போவதை விட பெற்ற தாயிடம் திட்டு வாங்கி கொண்டு சற்று நாள் பொறுத்திருக்கலாம் என்று தோன்றியது. அதே உறுதியோடு அம்மாவை நிமிர்ந்து பார்த்தாள். நீ என்ன சொன்னாலும் நாங்க போகமாட்டேம்மா. அதை விட நீயே உன் கையால கொஞ்சம் விஷம் கொடுத்து எனக்கு கொன்று. உனக்கும் நிம்மதி, எனக்கும் நிம்மதி.
பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே மரணம் தானே முத்துப்புள்ளி. என்ன பேசுறா பாத்தீங்களா அவ? அம்மா அப்பாவிடம் நியாயம் கேட்டாள். எல்லாம் என் தலையெழுத்து என்றபடி அவர் எழுந்து போனார். நில்லுங்கப்பா என்றாள் பூர்ணிமா அவரை பார்த்து. எதை தலையெழுத்துன்னு சொல்றீங்க? உங்களாலதான் நான் இந்த நிலைமைக்கே வந்தேன்னு நான் சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? நான் புருஷனை விட்டுட்டு வான்னா நானா சொன்னேன்? நான் அப்படி வந்ததுக்கு காரணம் நீங்க தான். நல்லா படிச்சு நல்ல வேலையில கை நிறைய சம்பாதிச்சிட்டு இருந்த என்ன யார் வேலையை விட சொல்லி வற்புறுத்தினது? சொல்லுங்க, யார் வற்புறுத்தினது? வேலை இல்லாத பொண்ணுதான் வேணும்னு அவங்க கேட்டாங்க, அதனாலதான் விட சொன்னேன். ஆமா, ஊர்ல வேலை இல்லாத பொண்ணுங்களுக்கா பஞ்சம்? யோசிச்சு பாத்தீங்களா? வேலை இல்லாத பொண்ணா அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. எதுக்கு நல்ல வேலையில இருந்த என்ன வந்து பார்த்து அவங்க சொன்னாங்கன்னா உங்களுக்கும் அறிவு வேண்டாம்? யானைக்கு தும்பிக்க மாதிரிதான் பொண்ணுக்கு உத்தியோகமும். என் பலத்தை அறுத்தெறிய என்னை வற்புறுத்துறதுக்கு முன்னாடி அவன் நல்லவனா, அவன் என்னை கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சுப்பானான்னு தீர்க்கமா விசாரிச்சு பாத்தீங்களா? உங்க வற்புறுத்தலுக்காகத்தான், நீங்க கொடுத்த நம்பிக்கையில தான் நான் வேலையை விட்டுட்டு நீங்க பார்த்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நானா எவனையாவது இழுத்துக்கிட்டு போய் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சீரழிஞ்சு போய் வந்தா நீங்க என்ன போடி நாயேன்னு விரட்டலாம். எவனோ ஒரு பொறுக்கிய மாப்பிள்ளன்னு நிறுத்தி கழுத்தை நீட்டிடின்னு நீங்க தான் சொன்னீங்க. நானும் நீட்டினேன். இன்னைக்கு நான் படுற கஷ்டத்துக்கு முழு பொறுப்பும் நீங்க தான். அவ்வளவு சீக்கிரம் இதுல இருந்து நழுவி போய் விட முடியாது உங்களால. அவள் பேச பேச அவர் சாட்டையால் தாக்கப்பட்டது போல் உணர்ந்தார். இப்போ என்னை என்ன செய்ய சொல்ற என்று அவளிடமே கேட்டார். நான் இங்கதான்ப்பா இருப்பேன். இனிமே என்ன திட்டாதீங்க. எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு வேளை சோறு போடுங்க, எனக்கு போதும். வேலை கிடைச்சதும் ஒரு ஹாஸ்டல்ல போய் நான் சேர்ந்துக்கிறேன். அவர் பதில் பேசவில்லை. அதையே சம்மதமாக கொண்டாள் பூர்ணிமா. அதற்கு பிறகு அவளிடம் யாரும் பேச பயந்தார்கள். அம்மா அவள் முகம் பார்க்கவே பயந்தாள். பயமா வெறுப்பா என்றுதான் பூர்ணிமாவுக்கு புரியவில்லை. மற்றொரு இன்டர்வியூவில் கலந்து கொண்டு விட்டு சோர்வோடு திரும்பிக் கொண்டிருந்தாள் பூர்ணிமா. இந்த வேலையும் கிடைக்கும் என்று தோன்றவில்லை. நல்ல வேலை என்பது குதிரை கொம்பா இருக்கிறது என்று நல்ல வேலை கிடைத்து என்று பிறந்த வீட்டிலிருந்து விடுதலை பெற்று பூர்ணிமா பெருமூச்சு விட்டாள். பூர்ணி தானே? பின்னால் குரல் கேட்க பூர்ணி திடுக்கிட்டு திரும்பினாள். அவளுடைய பழைய அலுவலக தோழி விஜயை அடையாளம் கண்டு கொண்ட பூர்ணிமா முகம் மலர்ந்தாள். எப்படி பூர்ணி இருக்க? நல்லாதான். குரல் தடுமாறியது. ஆனா முகம் சொல்லலையே. உடம்பு இழைச்சி என்னமோ போல இருக்க. என்னாச்சு பூர்ணி? கல்யாண வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட சொல்லலாம்னா சொல்லு. தோழி அன்போடு கேட்டதும் பூர்ணிமா உடைந்து போனாள். அருகில் இருந்த ஹோட்டலில் அமர்ந்து தன் வாழ்க்கை திசை மாறிவிட்டதை சொன்னாள். வேலையை விட்டது எத்தனை தவறுன்னு இப்பதான் புரியுது விஜி. விட்டுட்டேன்னு பொய் சொல்லிட்டு 6 மாசம் மெடிக்கல் லீவ் போட்டிருந்துருக்கணும். தப்பு பண்ணிட்டேன் விஜி. இப்ப வேலைக்கு நாயா பேயா அலையறேன். எங்க கிடைக்கிறது? கடவுளே என்று கண் கலங்கினாள் தோழி. நாங்க அப்பவே எவ்வளவோ புத்திமதி சொன்னோம், கேட்டியா நீ? உன்னை பார்த்து இப்ப என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியலையே பூர்ணி. இல்ல விஜி, நான் தைரியத்தை இழக்கல. நல்ல வேலை கிடைச்சிரும்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா என் வருத்தம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீடு சரியில்லைன்னா பிறந்த வீடு ஆறுதலாவது இருக்கணும். அந்த விதத்திலேயே நான் துரதிருஷ்டசாலி விஜி. என் பிரச்சனைய பத்தி என் பிறந்த வீடு கவலைப்படல. புருஷங்கிறவன் என்ன பண்ணாலும் பொண்ணு சும்மா இருக்கணும், அவனோட தான் வாழணும்னு அறிவுரை சொல்லுது. அதை நான் மதிக்காம பிரிஞ்சு வந்துட்டேங்கிற ஆத்திரத்துல என்னை எவ்வளவு உதாசீனம் செய்யணுமோ அவ்வளவு செய்யறாங்க. அதைத்தான் தாங்க முடியல விஜி. நீருக்கு பயந்து நெருப்புல குதிச்சு வெந்துகிட்டு இருக்கேன். என்னைக்கு விடுதலை கிடைக்குமோ தெரியல. வருத்தப்படாத பூர்ணி, நம்பிக்கையை கைவிட்டுறாத. இன்னமும் சரி, துன்பமும் சரி, ரொம்ப நாள் நிலைச்சு நிக்காது. ஒரு நாள் உன் நிலை மாறும். நல்ல காலம் பிறக்கும். உனக்காக நானும் தெய்வத்தை வேண்டிக்கிறேன் பூர்ணி. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சௌக்கியம் தானே? எல்லாரையும் கேட்டதா சொல்லு விஜி. இதெல்லாம் சொல்லணும்னு இல்ல, பட் என் அனுபவத்துல ஒரே ஒரு அறிவுரை என்னால எல்லாருக்கும் சொல்ல முடியும். எந்த காரணம் கொண்டும் யாரையும் வேலையை மட்டும் விட்டுட வேண்டாம்னு சொல்லு விஜி. பூர்ணிமா எழுந்து கொண்டாள். ஓகே பூர்ணி, நான் வரேன். ஆனா உனக்கு அம்மா வீட்டுல என்ன பிரச்சனைனாலும் உன்னால அங்க இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டா தைரியமா நீ எங்க வீட்டுக்கு வந்துரு. என்ன மறந்துடாத. உனக்கு எப்போ எந்த உதவி வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கேன். என் கணவரு ரொம்ப நல்லவருங்கிறது உனக்கும் தான் தெரியுமே. நன்றி விஜி. ஆனா அப்படி ஒரு நிலை வராது. உனக்கு நிச்சயமா சிரமம் கொடுக்க விரும்ப மாட்டேன். நட்பு கெட்டுடும் விஜி. என்னடி இப்படி சொல்ற? இதுதான் நிஜம் விஜி. நான் பிராக்டிக்கலா பேசுறேன். நான் அப்படி வந்துட்டா உனக்கு சுமையாயிடுவேன். எப்படி இருந்தாலும் உன் நல்ல மனசுக்கு நான் தலை வணங்குறேன். வரட்டுமா? பூர்ணிமா விடை பெற்றுக் கொண்டு வீடு நோக்கி புறப்பட்டாள். வேலை எதுவும் கிடைக்கவில்லை. நாட்கள் முட்களின் மீது நகர்ந்தன. சோறு போடும் போதெல்லாம் அம்மா கரித்து கொட்டினாள். அப்பா பேசுவதே இல்லை. தங்கைகள் சட்டை செய்வதில்லை. புருஷனோடு வரும் பெண்ணைத்தான் பிறந்த வீடு கொண்டாடும் போலும். ஆனால் அவள் என்ன தவறு செய்தாள்? புருஷன் தவறு செய்தால் பெண் தட்டி கேட்க கூடாதா?
தட்டி கேட்கும் பெண் தட்டுக்கட்டவளாகி ஆகிவிடுவாளா? அப்படித்தான் அப்பாவும் அம்மாவும் நினைத்தார்கள். அன்று மாலை சீக்கிரமே வந்துவிட்ட தங்கையை வியப்போடு பார்த்தாள். என்னடி, உடம்பு சரியில்லையா என்ன? ஒண்ணும் இல்லையே. சீக்கிரம் வந்துட்ட, ஏன் வரக்கூடாதா? ஐயோ, ஏன் சசி கோச்சுக்கிற? பின் என்னக்கா, எல்லாம் உங்ககிட்ட உத்தரவு வாங்கிட்ட பிறதான் செய்யணுமோ? பூர்ணிமா முகம் சுருங்கி போனாள். நேராக உள்ளே போன சசி அம்மாவிடம் குசுகுசுவென ஏதோ பேசினாள். பூர்ணிமாவுக்கு சரியாக காதில் விழவில்லை. ஏதோ சொல்லிவிட்டு சசி வேகமாக மாடிக்கு போய்விட்டாள். அன்றிரவு அம்மா பூர்ணியிடம் வந்தாள். நான் சொல்லனே, தப்பா நினைக்காத பூர்ணி. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போற? திடீர்னு என்ன? அக்கம் பக்கம் கேக்குதே பூர்ணி. நான் இங்க இருக்கிறது இடைஞ்சலா இருக்கா? உன் கல்யாண கடனே இன்னும் சரியா அடையல பூர்ணி. நான் வேலைக்கு போனதும் நிச்சயம் அடைச்சிடுறேன், போதுமா? அந்த கடனை விடு பூர்ணி. இப்போ அன்றாட செலவுக்கு உன்னால என்ன கொடுக்க முடியுது சொல்லு. அதான் சசி கேட்டுட்டு போறா. பூர்ணிமா அம்மாவை உற்று பார்த்தாள். என் தலையெழுத்துமா. ஒரு பொண்ணுக்கு கஷ்டம் வந்தா யாராவது ஒருத்தராவது ஆறுதலா இருக்கணும். எனக்கு அந்த கொடுப்பன இல்ல. அப்படின்னா நாங்க என்ன ஆறுதலா இல்லைங்கிறியா? ஆறுதலா இருக்கிறதுனாலதான் 3 வேளை சோறு போட்டு வீட்டுல இடம் கொடுத்து வச்சிருக்கோம். கல்யாணம் செஞ்சு கொடுத்தப்புறம் உனக்கு வடிச்சு கொட்டணும்னு என்ன தலையெழுத்து எங்களுக்கு சொல்லு. வெளியில ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தா விலைவாசி பத்தி தெரியும். பூர்ணிமாவுக்கு புரிந்து விட்டது. அம்மா தினப்படி சோறு போட ஏதாவது பணம் கொடு என்று மறைமுகமாக கேட்கிறாள். அம்மாவுக்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. இன்னும் தீவிரமாக வேலைக்கு முயற்சித்தாள். பாதி நேரம் அருகில் இருந்த கோவிலிலேயே அமைதியாக உட்கார்ந்து அம்பாளோடு சண்டை போட்டாள். கெஞ்சினாள், திட்டினாள். மனம் இறங்கு என்று மனதுக்குள் கதறினாள். நல்ல வேலை கிடைக்கும் வரை எங்காவது நர்சரி ஸ்கூலில் டீச்சர் வேலை கிடைத்தால் கூட தற்சமயம் போதுமே என்று நினைத்தாள். நர்சரி ஸ்கூல்களை தேடி போய் வேலை கேட்டாள். சைதாப்பேட்டையில் ஒரு நர்சரியில் 250 ரூபாய்க்கு டீச்சர் உத்தியோகம் கிடைத்தது. மறுநாளே சேர்ந்தாள். பஸ் கட்டணம் போக என்ன மிஞ்சோம்னு போற நீ என்றார் அப்பா. ஏதோ ஒரு வேலை சாப்பாட்டுக்காவது கொடுக்கலாம்ல. பூர்ணிமா அம்மாவை பார்த்து கொண்டே அப்பாவுக்கு பதில் சொன்னாள். மறுநாள் முதல் வேலைக்கு போக தொடங்கினாள். மழலைகளின் சூழல் மனதுக்கு இதமாக இருந்தது. சம்பளம் போராத நிலையில் மாலையில் 10 குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்து வருமானத்தை அதிகப்படுத்தி கொண்டாள். இதனால் நேரம் உபயோகமாக செலவழிந்தது. வீட்டில் இருக்கும் நேரமும் குறைந்தது. காலையில் 8 மணிக்கு புறப்பட்டால் இரவு 8 மணிக்குத்தான் திரும்பினாள். ஏன் என்று யாரும் கேட்கவில்லை. பணம் கொடுத்தால் சரி என்று நினைத்து விட்டார்கள் போலும். 8:30 மணிக்கு ஸ்கூல் பெல் அடிக்கும் போது ஒரு நடுத்தர வயது மனிதர் ஒரு குழந்தையோடு வந்தார். மிஸ், இவங்க தான் என் அப்பா. நமஸ்காரம். பூர்ணிமா கை குறுப்பினாள். அந்த மனிதருக்கு நிச்சயம் 40 வயது இருக்கும். ஒரு கால் மிக தாமதமாக பிறந்த குழந்தையாக இருக்கலாம். அனுவுக்கு நீங்க டியூஷன் எடுப்பீங்களா? சாரி சார், ஏற்கனவே நான் நிறைய பேருக்கு. அப்படி சொல்லாதீங்க. அவர் பாதியிலேயே குறுக்கிட்டார். அனுவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவளால சொல்லி கொடுக்க முடியாத நிலையில தான் நான் உங்க உதவியை நாடி வந்திருக்கேன். என்ன உடம்புக்கு? மூளை காய்ச்சல் வந்து மரண வாசல தட்டிட்டு வந்தவளுக்கு பேசுற சக்தியும் போயிடுச்சு. அதிர்ந்து போனாள் பூர்ணிமா. ஐயோ பாவம் என்ற இரக்கம் பொங்கியது. நான் எடுக்கிறேன் சார், ரொம்ப நன்றி. வீடு எங்க இருக்கு? பக்கத்துலதான் என்றவர் விலாசம் கொடுத்தார். இன்னைக்கு சாயங்காலமே வரேன். 6 மணிக்கு வரேன். சரியா 1 மணி நேரம் தான். அப்புறம் வேற ஒரு டியூஷன் போகணும். போதும் மிஸ், 1 hour போதும். அவர் போய்விட்டார். பூர்ணிமா அனுவை அன்போடு பார்த்தாள். அன்று மாலை அவர் கொடுத்த விலாசத்துக்கு சென்றால் வீடு பெரியதாகத்தான் இருந்தது. அவள் தலையை கண்டதும் ஓடி வந்தது அனு. அம்மா எங்க அனு? அனு அவளை தாயிடம் அழைத்து சென்றது. அனுவின் அம்மா மிக அழகாக இருந்தாள். ஆண்டவன் மிகவும் சோதித்து விட்ட அயற்சி தெரிந்தது முகத்தில். நான் அனுவோட மிஸ். கை கூப்பினாள். என் பேர் பூர்ணிமா, கவலைப்படாதீங்க. இனிமே அனுவோட படிப்பு என்னோடது. நான் பாத்துக்கிறேன். நீங்க உடம்பு தேறி வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவள் முகத்தில் சந்தோஷமும் நன்றியும் தெரிந்தது. டியூஷன் எடுப்பதோடு நிறுத்தி கொள்ள மனம் வரவில்லை பூர்ணிமாவுக்கு. அனுவின் அம்மாவுக்கு ஆறுதலாய் சற்று நேரம் அமர்ந்து பேசுவதும் வாடிக்கையானது. அனுவின் அப்பாவும் சில நேரம் பேச்சில் கலந்து கொள்வார். பரஸ்பர நட்பு அதிகரிக்க ஒருவரை ஒருவர் பற்றி தெரிந்து கொள்ளவும் ஆர்வம் அதிகமாயிற்று. அப்படி ஒரு நிலையில்தான் அனுவின் அப்பா அவளை பற்றி விசாரித்தார். என் வாழ்க்கை என்ன சார் பெரிய வாழ்க்கை? அதை சொல்லி என்ன ஆக போகுது? புருஷனை பிரிஞ்சு வந்துட்டேன். இப்போதைக்கு அம்மா வீட்டுல வாசம். ஆனா அம்மாவுக்கு சுமையா இருக்க பிடிக்கல. நல்ல வேலை கிடைச்சா போதும். தனியா வந்து ஏதாவது ஹாஸ்டல்ல சேர்ந்துருவேன். சோ நல்ல வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆமா. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் ஒரு வேலை சொல்லலாம்னு நினைக்கிறேன். பூர்ணிமா வியந்தாள். என்ன சார் இதுக்கு போய் ஆட்சேபனை அது இது சொல்லுங்க சார் ப்ளீஸ். இல்ல மிஸ் பூர்ணிமா, முதல்ல நான் அந்த ஆபீஸ்ல கன்ஃபார்மா வேலை கிடைக்குமான்னு கேட்டுக்கிறேன். எதுக்கும் உங்க அப்ளிகேஷன் ஒண்ணு கொடுங்க. அந்த கம்பெனியோட எம்டி என் குருவை போன்றவர். நல்ல மனிதர். இங்க இல்ல, ஹெட் ஆபீஸ்ல டெல்லியில இருக்காரு. நான் இன்னைக்கு போன்ல பேசிட்டு சொல்றேன்.
நீங்க மட்டும் எப்படியாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா அந்த நன்றியை உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன் சார். முயற்சி பண்றேன் பூர்ணிமா, பட் ரொம்ப நம்பிக்கை வைக்காதீங்க. அவர் இப்படி சொன்னாலும் அவளுக்காக அவர் முழு முயற்சியில் இறங்கி இருக்கிறார் என்பது ஒரே வாரத்திலேயே தெரிந்தது. பூர்ணிமா, அநேகமா உங்களுக்கு இன்டர்வியூ கார்டு வந்துடும். டிக்டேஷன் கொடுப்பாங்க. உங்க ஸ்பீடு நல்லா இருந்து தப்பு இல்லாம அடிச்சிட்டிங்கன்னா வேலை நிச்சயம். பட் ஸ்டெனோ வேலை தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கிளரிக்கலாவும் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சார் என்றாள் பூர்ணிமா மகிழ்ச்சியோடு. வேலையே கிடைத்து விட்டார் போல். அடுத்த வாரத்தில் அவர் சொன்னார் போல் இன்டர்வியூ கார்டு வந்தது. அதற்கு அடுத்த 10 நாளில் தபாலில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தபோது பூர்ணிமாவின் கண்கள் கலங்கின. அனுவின் அப்பாவை மனதில் நிறுத்தி விழுந்து வணங்கினாள். நாட்கள் வேகமாய் மடிந்து கொண்டிருந்தன. சோதனை காலம் இன்னும் முடியவில்லை போலும். பெற்ற கடமைக்கு அம்மா மௌனமாக சாதம் போட்டாள். அந்த அன்னத்தில் அன்பும் இல்லை, ஆறுதலும் இல்லை என்பது தெரிந்த பிறகு சாப்பிடுவது கூட தண்டனையாக இருந்தது பூர்ணிமாவுக்கு. அம்மாவிடமோ தங்கைகளிடமோ அவள் ஏதேனும் சகஜமாக பேசிக்கொண்டு சென்றால் கூட அவர்கள் ஏதோ வினோத ஜந்துவை பார்ப்பது போல பார்த்தபடி சென்றதுதான் வேதனையிலும் வேதனை. ஏம்மா, சசிக்கு நல்ல வரனா பார்த்து முடிச்சிடுறதானே, வயசாகுது அவளுக்கும். ஒருத்தியோட நாங்க படுற வேதனை பத்தாதுன்னு அவளுக்கும் வரன் பார்க்க சொல்றியா என்று அம்மா சொல்ல பூர்ணிமா துவண்டு போனாள். மற்றொரு சமயம் சசி புதுப்புடவை வாங்கி இருந்தாள். பூர்ணிமா எதேச்சையாக மாடி இறங்கி வரும்போது அம்மாவும் சசியும் பேசுவதை கேட்க நேரிட்டது. ஏம்மா, நாளைக்கு இந்த புதுப்புடவையை கட்டிக்கவா வேணாமா? என்கிட்ட என்னடி கேள்வி, கட்டிக்க வேண்டியதானே? ஏம்மா, நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வர்றது அக்காவுக்கு தெரியுமா? எதுக்குடி புதுப்புடவைன்னு அவ கேட்க மாட்டாளா? ஆமா, கேப்பா. நாளைக்கு கபாலி கோயில்ல அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லி அவளை அனுப்பிடுறேன். அதுக்கப்புறம் நீ புடவை கட்டிக்க. என்ன சொல்ற? என்னமோ செய். என்னடி பண்ணட்டும்? வாழா வெட்டி பொண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னன்னு அறிமுகப்படுத்துவேன். இந்த தொந்தரவு வேணான்னு தான் படிச்சு படிச்சு சொன்னேன், அட்ஜஸ்ட் செஞ்சுக்க சொல்லி. பாவி பொண்ணு கேட்டா தானே. பூர்ணிமா இந்த சம்பாஷணை கேட்டு இன்னும் நொறுங்கி போனாள். இரவு முழுக்க சத்தமின்றி அழுதாள். அத்தனை தெய்வங்களையும் கண்ணெதிரில் நிறுத்தி இரக்கமில்லாத பாவிகளே என்று திட்டி தீர்த்தாள். மறுநாள் அம்மா சொல்வதற்கு முன்பாக அவளே ஏதோ சாக்கு சொல்லிக்கொண்டு புறப்பட்டு போனவள் இரவு 8 மணிக்கு மேல்தான் வந்தாள். வீடு எப்போதும் போல்தான் இருந்தது. பெண் பார்த்து விட்டு போன அடையாளம் சிறிதும் இல்லை. சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மாடிக்கு போய்விட்டாள் பூர்ணிமா. நாட்கள் மேலும் கரைந்தன. வெயில் காலம் முடிந்து மழைக்காலம் ஆரம்பித்து மழையின்றி வெறும் குளிர்காலம் தொடங்கிய சமயத்தில் தீபாவளி நெருங்கியது. அப்பா எடுத்த புடவைகளில் அவர் காட்டிய பாரபட்சம் வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. தங்கைகளுக்கு 600 700 ரூபாயிலும் அம்மாவுக்கு மெல்லிய ஜரிகையிட்ட பட்டுப்புடவையும் வாங்கியிருந்தவர் பூர்ணிமாவுக்கு 200 ரூபாய் பாலியஸ்டர் புடவை எடுத்திருந்தார். பூர்ணிமா எதுவும் கேட்கவில்லை. ஒரு பெண் புருஷனை பிரிந்தால் அவளுக்கு இத்தனை கொடுமைகளா என்று வியந்தாள். தவறு செய்த ஆணை மன்னித்து விடுகிறது இந்த உலகம். அந்த தவறை சுட்டிக்காட்டி தைரியமாக அவனை விட்டு விலகி வரும் பெண்ணை பாராட்டி ஊக்கப்படுத்தாமல், ஆண் அப்படித்தான் இருப்பான், பெண்ணாகப்பட்டவள் பொறுப்பேற்க பிறந்தவள், பொறுமை இல்லாதவள் பெண்ணே அல்ல என்று அறிவுரை கூறுவது எந்த விதத்தில் புத்திசாலித்தனம் என்று அவளுக்கு புரியவில்லை. பெண் என்பவள் யாரோ ஒருவரை இறுதி வரை சார்ந்துதான் வாழ வேண்டுமா? வாழ வேண்டும் என்பது என்ன? பொண்ணுக்கு சுய நம்பிக்கையோ சுய சிந்தனையோ இருக்கக்கூடாதா என்ன? அப்படி ஒன்றும் இது அந்த காலம் அல்ல. பெண்கள் பல துறைகளிலும் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறிவிட்ட இந்த காலத்தில் நீ அடிமையாயிரு உன் புருஷனுக்கும் புகுந்த வீட்டுக்கும் என்று புத்தி கூறும் அப்பா அம்மாவை என்னதான் செய்ய முடியும்? அவளுக்கு தெரியாமல் தங்கைக்கு திருமணம் நிச்சயித்து இருக்கிறார்கள். தங்கையும் அவளை புழுப்பூச்சியைப் போல கருதுகிறாள். இதே தங்கை புருஷன் மற்றொரு பெண்ணோடு உறவாடினால் பொறுத்து கொண்டு அடங்கி இருந்து விடுவாளா? தலைவலியும் திருகுவலியும் அவரவருக்கு வந்தால்தான் மற்றவர் வலியும் வேதனையும் எப்படிப்பட்டது என்று புரியுமோ? சட், என்னன்னா என் கஷ்டத்துக்காக பாவம் தங்கை ஏன் அவதிப்படணும்? தெய்வமே, வேண்டாம்பா, அவளாவது நல்லா இருக்கட்டும். பூர்ணிமா வேண்டிக் கொண்டாள். தீபாவளி அன்று புதுப்புடவையே உடுத்தவில்லை அவள். ஏன் இந்த புடவை பிடிக்கலன்னு கட்டிக்கலையா என்று கேட்ட அப்பாவை சலனமின்றி பார்த்தாள். தீபாவளிங்கிறது புது புடவை கட்டிக்கிறது இல்லப்பா. மனசுல இருக்கிற அசுர எண்ணங்களை தீயிட்டு கொளுத்துறதுதான் தீபாவளி. மனசளவுல எல்லாருமே எண்ணம் வச்சிருக்கும் போது தீபாவளி எப்படி கொண்டாட முடியும்? உள்ளுக்குள்ள அந்த அசுரனை கொன்னுட்டு ஒவ்வொரு மனுஷனும் தீபாவளி கொண்டாடணும். அந்த விதத்துல நான் என்னைக்கோ தீபாவளி கொண்டாடிட்டேன். நீ என்ன சொல்ற? என் புருஷனும் நீங்களும் சேர்ந்து மாறி மாறி என்னை அவமானப்படுத்தியும் அமைதியா இருக்கனே எப்படி? உள்ளுக்குள்ள அசுரனை கொன்னுட்டேன், அதனாலதான் அமைதி. அவகிட்ட போய் என் வாயை கொடுக்குறீங்க? அவ எல்லாரையும் பார்த்து வயிறெறிறா. தான் சந்தோஷத்தை தானே கெடுத்துக்கிட்டு வந்ததும் இல்லாம அடுத்தவங்க சந்தோஷத்தையும் கெடுத்துக்கிட்டு அசுரனை அழிச்சிட்டேன்னு வேதாந்தம் வேற பேசுறா பாருங்க. 4 வயசு பொண்ணா இருந்தா முதுகுல 4 அறை வச்சு திருத்தலாம். முத்தி போயிட்டவள என்ன செய்ய முடியும்? விட்டு தள்ளுங்க.
அம்மா பொரிந்து தள்ளினதையும் அமைதியாகவே கேட்டாள் பூர்ணிமா. மேற்கில் அஸ்தமிக்கும் சூரியன் மீண்டும் கிழக்கில் உதயமாகத்தான் செய்யும். வாழ்க்கையும் இப்படித்தான். துன்பங்கள் என்றும் தொடர்வதில்லை. ஒரு கட்டத்தில் அவை குறைய ஆரம்பிக்கும். கூட வரும் துன்பங்களோடு கைகோத்து செல்ல மனோதைரியம் அவசியம் தேவை. பூர்ணிமாவும் அப்படித்தான் துன்பங்களோடு கைகோத்து நடந்தாள். அவளோடு நடப்பது அந்த துன்பங்களுக்கே துன்பமாய் தோன்றியதோ என்னவோ. அவை அவளை விட்டு பிரிய தீர்மானித்து விட்டன. அதன் முதல் கட்டம்தான் பூர்ணிமாவுக்கு கிடைத்த வேலைக்கான உத்தரவு. பூர்ணிமா அப்பா அம்மாவிடம் கூட அதை பற்றி சொல்லவில்லை. தான் தினம் வணங்கி வேண்டிக் கொண்ட சாமியின் சன்னதியில் ஆர்டரை வைத்து கண்ணீர் வழிய அந்த தெய்வத்துக்கு நன்றி சொன்னவள், பிறகு நேராக தான் ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருந்த வேலைக்கு செல்லும் மகளிர் விடுதிக்கு சென்று தனக்கு ஒரு இடம் அங்கே அவசியம் தேவை என்பதை எடுத்துச் சொல்லி அனுமதி பெற்றதும் மறுநாளே அங்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்தி விடுவதாக கூறிவிட்டுத்தான் வீட்டிற்கு திரும்பினாள். எங்கடி போயிட்ட? எதுக்குன்னு கவலைப்படுறது நாங்க? இனிமே என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன் மனசு மாறிடுச்சா உனக்கு? புருஷன்ட்ட போறியா? அதெல்லாம் இல்ல, எனக்கு வேலை கிடைச்சிச்சு. ஹாஸ்டல்ல நான் தங்கவும் ஏற்பாடு பண்ணிட்டேன். இன்னும் ஒரு வாரம் தான் இங்க இருப்பேன். இது வரைக்கும் இந்த சுமையை ஏத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு என் நன்றி. இன்னும் ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்கலாம். என் பாட்டை நான் பாத்துக்குவேன். இங்க எத்தனை நாள் இருந்தப்போ ஆன செலவை கூட கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடுறேன். ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? எங்க இடத்துல இருந்து பார்த்தாதாண்டி எங்க கவலை உனக்கு புரியும். அதெல்லாம் இப்ப பேச வேணாமா? கஷ்டங்கள் ஒவ்வொன்றுமே சுத்தி இருக்கிறவங்களை புரிஞ்சுக்க உதவுங்கிறது நிஜம். மத்தவங்க முகத்திரைய கிழிச்சு நிஜ முகங்களை அடையாளம் காட்டுறதே இந்த கஷ்டங்கள் தான். என் வரையில நான் பட்ட கஷ்டங்கள் உங்க எல்லாருக்கும் சுயரூபத்தையும் நான் தெரிஞ்சுக்க உதவியா இருந்தது. இனி நீங்க எவ்வளவோ அன்பா இருக்க முயற்சி பண்ணாலும் கண்ணில் விழுந்த மணல் மாதிரி நீங்க என்கிட்ட பேசின பேச்சுக்கள் உறுத்திட்டே தான் இருக்கும். ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீடு சரியா அமையலன்னா அது அவ தலையெழுத்து. ஆனா பிறந்த வீடும் சரியா அமையலன்னா அது அவளுடைய மிகப்பெரிய துரதிருஷ்டம் தான் சொல்லணும். 2 இடத்துலயும் அன்பு கிடைக்காத என்ன மாதிரி பெண்களுக்கு ஒரே தைரியம், நாங்க சம்பாதிக்கிற சம்பளம் தான், உத்தியோகம் மட்டும்தான். புருஷன் கைவிடலாம், பெத்தவங்களும் கைவிடலாம், ஆனா இந்த உத்தியோகம் என்னை கடைசி வரைக்கும் கைவிடாது. நானும் அதை விட மாட்டேன். அது என்னை காப்பாத்தும், தலை நிமிர்ந்து கௌரவமா வாழ வைக்கும். ரொம்ப நாட்களுக்கு பிறகு நீளமாய் மனதை கொட்டி விட்டு போன மகளை பிரமிப்போடு பார்த்தார்கள் பெற்றவர்கள். அந்த பெரிய நிறுவனத்தின் வரவேற்பறைக்குள் நுழைந்த பூர்ணிமா பிரமித்து போனாள். மிக நவீனமாக இருந்தது. அவளுக்கு சுருக்கெழுத்து தேர்வு நடந்த இடம் வேறு. அந்த தேர்வில் அவள் பெற்ற மதிப்பெண்களை கொண்டு சுருக்கமாய் ஒரு ஓரல் இன்டர்வியூ, சுருக்கமான கேள்விகள், அவ்வளவே. வேலைக்கு உத்தரவு போஸ்டில் தான் வந்தது. இப்போதுதான் அந்த நிறுவனத்துக்கு முதல் முறையாக வருகிறாள். பூர்ணிமா லேசான படபடப்போடு ரிசப்ஷன் பெண்ணிடம் உத்தரவை நீட்ட அவள் மிக வேகமாக ஆங்கிலத்தில் ஏதோ கேள்விகள் கேட்க ஒரு கணம் தடுமாறி போனவள் சற்று நிதானமாய் யோசித்து தட்டு தடுமாறி பதில் சொன்னாள். ரிசப்ஷன் பெண் அவளை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு உள்ளே அனுப்பினாள். பூர்ணிமா புஷ்டோரை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தாள். சலசலவென்று மனிதர்களும் அவர்கள் மெல்லிய ஸ்தாயில் பேசிய பேச்சுக்களும் காதில் விழ முற்றிலும் புதிய அந்த மேல்நாட்டுத்தனமான சூழலில் ஒரு கணம் மிரண்டு போனாள். அவள் முன்பு வேலை செய்தது அரசாங்கத்தில். அங்கே ஆங்கில அறிவு பெரிதாக தேவையில்லை. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். சுற்றிலும் தோழிகளோடு தமிழ், அதிகாரிகளோடு தமிழ் என்று தெரிந்த பாஷையில் தைரியமாய் வேலை செய்தவள் இங்கே அனைவரும் ஆங்கிலம் பேசுகிறார்கள். இன்டர்வியூவில் சுருக்கமான கேள்விகள் ஆங்கிலத்தில் கேட்கப்பட்டதால் தடுமாறாமல் பதில் சொல்லிவிட்டாள். தட்டெழுத்தும் சுருக்கெழுத்தும் ஹையர் கிரேட் பாஸ் செய்திருந்த அவளுடைய குவாலிபிகேஷனை கொண்டும் அனுவின் அப்பாவின் சிபாரிசிலும் அவளுக்கு வேலை உத்தரவு அவர்கள் அனுப்பியிருக்கலாம். ஆனால் அது இவ்வளவு பெரிய நிறுவனம் என்றோ பொழுதுபோக்குக்காக மிக மேல்மட்டத்து பெண்கள் அதிகம் பேர் வேலை செய்யும் இடம் என்றோ பூர்ணிமாவுக்கு தெரியாது. பூர்ணிமா பிரமித்து போனாள். இங்கே எப்படி வேலை செய்ய போகிறோம் என்று வயிறு கலங்கியது அவளுக்கு. பேந்த பேந்த விழித்தபடி யாரிடமும் விசாரிக்கலாம் என்று ஒவ்வொரு முகமாக நோட்டமிட்டாள். யாரும் அவளை சட்டை செய்த மாதிரி தெரியவில்லை. எவனாவது பியூன் ஆப்பிட மாட்டானா என்று சுற்றி பார்த்தபோது வெள்ளை பேண்ட், வெள்ளை ஷர்ட் அணிந்து தொப்பி அணிந்திருந்த ஒரு பியூன் தென்பட்டான். வேகமாக அவன் அருகில் சென்றாள். என்னங்க? யாருமா? என்ன வேணும்? நான் புதுசா வேலைக்கு செய்ய வந்திருக்கேன். யார பார்க்கணும்னு தெரியல, கொஞ்சம் சொல்றீங்களா? பியூன் அவளை மேலும் கீழும் பார்த்தான். அதோ அப்படி லெப்ட்ல போய் ரைட்ல திரும்புங்க, எம்டி ரூம் வரும். வாசல்ல எம்டின்னு போட்டிருக்கோம், போய் பாருங்க, அவர் தான் எல்லாம் விவரமா சொல்லுவாரு. பியூன் வழிகாட்டி விட்டு போய்விட்டான். அவன் குறிப்பிட்ட அந்த அறை வாசலில் வந்து நின்ற போது கால்கள் நடுங்கின. பயம் நெஞ்சை அடைக்க மெல்ல கதவை தட்டினாள். எஸ் என்று குரல் கேட்டதும் கதவை தள்ளினாள். சில்லென்று ஏசி முகத்தை தாக்கியது. சுமார் 50 வயது மதிக்கத்தக்க மனிதர் ஒருவர் கம்பீரமாக அமர்ந்திருந்தார் உள்ளே. எஸ் சார், நான் புதுசா வேலைக்கு. சே இன் இங்கிலீஷ்.
வியர்த்தது. நாக்கு மேல் எண்ணத்தில் ஒட்டிக்கொள்ள பயத்திலேயே ஒரு சாதாரண வார்த்தை சேர்க்கைகள் கூட மறந்து போய் வாய் குழறியது. மை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்று சட்டென்று ஆர்டரை நீட்டி சமாளித்தாள். அவர் அதை வாங்கி பார்த்தவர் ஓ என்றபடி மணியை அழுத்தினார். பியூன் ஒருவன் உள்ளே வந்ததும் இவங்கள ராமச்சந்திரன் கூட்டு போப்பா என்றவர் யுவர் நேம் என்றார். பூர்ணிமா சார். யூ கேன் கோ அண்ட் சி ராமச்சந்திரன், ஹி வில் எக்ஸ்பிளைன் யுவர் ஒர்க் என்று சொல்லிவிட்டு விட்ட இடத்திலிருந்து ஃபைலை பார்க்க ஆரம்பித்தார். அப்பாடா என்றபடி வெளியில் வந்து பியூனின் பின்னால் நடக்க ஆரம்பித்தாள். சுடிதாரில் சில பெண்கள், மிடியில் சில பெண்கள், ஸ்லீவ்லெஸ் லோபிப் புடவை, பாப் தலையோடு சில பெண்கள் என்று பெண்கள் லிப்ஸ்டிக் பூச்சுடன் நாகரிகமாக நுனிநாக்கு ஆங்கிலமும் கலகலவென்று சிரிப்புமாய் அங்கே வேலை செய்து கொண்டு இருந்தனர். ஆண்களில் பாதி பேருக்கு மேல் டை கட்டி ட்ரிம்மாக இருந்தனர். சார், புதுசா வேலைக்கு வந்திருக்கிறாங்க என்று பியூன் வழுக்கைத்தலை ஆசாமி ஒருவர் முன்பு நிறுத்திவிட்டு போனான். டேக் யோர் சீட் என்று அவர் சொன்னதும் உட்கார்ந்து கொண்டாள். அவர் பேச்சு முழுக்க ஆங்கிலத்திலேயே இருந்தது. நான் உங்களை சேல்ஸ் செஷன்ல போட போறேன். இங்க செல்ஃப் கரஸ்பாண்டன்ஸ் கண்டிப்பா தெரியணும். உங்களுக்கு தெரியும் தானே? தெரியாது என்று சொல்ல பூர்ணிமாவுக்கு பயமாக இருந்தது. ஐ கேன் மேனேஜ் சார் என்றால் மெல்லிய குரலில். நீங்க எழுத போகும் கடிதங்கள் தான் நம்ம கம்பெனிக்கு நிறைய ஆர்டர்களை மேலும் மேலும் கொண்டு வந்து சேர்க்கணும். புரிஞ்சுதா? எஸ் சார். தட்ஸ் யோர் சீட். எனி டவுட் இஃப் யூ ஹேவ் டோன்ட் ஹெசிடேட். கம் அண்ட் ஆஸ்க் மீ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் என்று சொல்லி தன் பேச்சை முடித்துக்கொண்டு அவளை அனுப்பி வைத்தார். பூர்ணிமா அவர் சுட்டிக்காட்டிய அந்த இருக்கைக்கு வந்தாள். கண்ணை கட்டி காட்டில் விட்டார் போல் இருந்தது. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதாரண பெண்ணாய் வளர்ந்து அன்பில்லாத குடும்பத்தில் மருமகளாக சென்று அடுக்கலையை கட்டிக்கொண்டு அழுது கொஞ்ச நஞ்ச நாகரிகமும் மறந்து போய் சோகங்களை சுமந்து கொண்டவளாகி விட்டவளுக்கு இந்த திடீர் சூழல் பயத்தை ஏற்படுத்தியது. அங்கே மின்னிய பகட்டும் ஆடம்பரமும் கண்டு கூடவே தன் வியர்வையும் எண்ணெயும் படர்ந்த முகமும் இருக்க பின்னிய கூந்தலும் ஒற்றை தலைப்பை செருகிய ஏனோ தானோ என்ற புடவை கட்டும் கூச்சத்தை ஏற்படுத்தியது. என்ன வேலை செய்வது என்று புரியவில்லை. இதை செய் என்று யாராவது ஏதாவது வேலை சொன்னால் தேவலை என்று தோன்றியது. யாராவது அவளை வந்து விசாரிப்பார்கள் என்று நினைத்து ஏமாந்தாள். லஞ்ச் டைம் வரை யாரும் அவள் அருகில் நெருங்கவில்லை. லஞ்ச் சாப்பிடவும் யாரும் அழைக்கவில்லை. சாப்பிட்டியா என்று கேட்கவில்லை. அருமையான அரசாங்க வேலையை விட்டது எவ்வளவு பெரிய தவறு என்று நினைத்து நினைத்து வருந்தினாள். முதல் நாள் என்பதால் லஞ்ச் பாக்ஸ் எதுவும் கொண்டு வரவில்லை அவள். பாத்ரூம் எங்கிருக்கிறது என்று தெரியவில்லை. 4 டேபிள் தள்ளி ஒரு சுடிதார் பெண் குனிந்து சீரியஸா ஏதோ எழுதி கொண்டிருக்க அவள் அருகில் எழுந்து சென்றாள். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், ஐம் பூர்ணிமா, நியூலி அப்பாயிண்டட். ஓஹோ என்றவள் தொடர்ந்து மிக வேகமாக பேசிய ஆங்கிலத்தை கண்டு திகைத்து போனாள். என்ன கேட்டாள் என்று புரியவில்லை. என்று திருப்பி கேட்க அந்த பெண்மணி, உங்க இருக்கையில டாஸ்ட்ரோ அண்ட் கம்பெனி சம்பந்தப்பட்ட ஒரு ஃபைல் இருக்கு. அதுல கடைசியா பில் அனுப்புற தேதி எனக்கு வேணும். பார்த்து சொல்ல முடியுமா என்று மீண்டும் ஆங்கிலத்தில் கேட்க அது அரைகுறையாக புரிந்த நிலையில் எஸ் எஸ் என்றபடி இருக்கைக்கு வந்தாள். பாத்ரூம் எங்கே இருக்கிறது என்று கேட்க போவானேன், பிரச்சனையை தலையில் சுமந்து வருவானேன் என்று தன்னையே திட்டிக் கொண்டவள் பீரோவை திறந்து வெகு நேரமாக எதை தேடுகிறோம் என்று புரியாமலே தேடினாள். அப்படியே சற்று நேரத்தை கடத்திய பிறகு திரும்பி பார்த்தால் அந்த பெண்ணை காணவில்லை. சாப்பிட போய்விட்டாளோ என்னமோ. அப்பாடா என்றபடி சீட்டில் அமர்ந்தாலும் அந்த பெண்ணுக்கு என்ன பதில் சொல்வது என்று கவலைப்பட ஆரம்பித்தாள். அழுகை வந்தது. ஆங்கில அறிவு என்றாகிலும் ஒரு நாள் தனக்கு தேவைப்படும் என்று அவள் நினைத்ததே இல்லை. பள்ளியிலிருந்து +2 வரை தமிழ்தான். பிறகு டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் பாஸ் செய்த பிறகு சர்வீஸ் கமிஷன் பாஸ் செய்தாள். அரசாங்க வேலையில் அமர்ந்தாள். அங்கே தமிழில் தான் நிறைய கடிதங்கள் டைப் அடிக்க வரும். டைபிஸ்டாக காலம் நிம்மதியாக தள்ளி கொண்டிருந்தவள் வாழ்க்கையில்தான் என்னவெல்லாம் நடந்து விட்டது. அன்று முதல் நாள் என்பதாலோ என்னவோ அதிகம் யாரும் அவளை நெருங்கவில்லை. அந்த பெண் கூட பிறகு அந்த ஃபைல் பற்றி கேட்கவில்லை. பழைய ஃபைல்களை பிரித்து பார்த்து ஏதோ வேலை செய்வது போல் பாவனை செய்து நேரத்தை ஓட்டிவிட்டாள். எத்தனை நாள் அப்படி தாக்கு பிடிக்க முடியும் என்ற பயம் எழும்ப மணி 5 தொட்டதும் அனைவரும் செல்வதைக் கண்டு தானும் புறப்பட்டாள். நான் சொல்றத கேள்டி பூர்ணி. ஊரும் உலகமும் எங்களை தாண்டி சொல்லும். பூர்ணி அம்மாவுக்கு பதில் சொல்லாமல் தன் சாமான்கள் அனைத்தையும் பெட்டியில் திணித்துக் கொண்டிருந்தாள். தங்கைகள் இருவரும் அக்காவையும் அம்மாவையும் மாறி மாறி பார்த்தனர். உங்க அப்பா வந்த உடனே சொல்லிட்டாவது கிளம்பேன். நிச்சயமா சொல்லிட்டு தான் போவேன். யோசிச்சு பாரு பூர்ணி, நீ போய்தான் ஆனுமா ஹாஸ்டலுக்கு? அம்மா மீண்டும் கேட்க பூர்ணி அம்மாவை நேருக்கு நேர் ஊடுருவி பார்த்தாள். அம்மாவால் அவள் பார்வையை சந்திக்க முடியவில்லை. பூர்ணிமாவுக்கு சிரிப்பு வந்தது. அம்மாவை வலிக்க வலிக்க வார்த்தைகளால் அடிக்க வேண்டும் போல் இருந்தது. வேண்டாம், சம்பாதிக்கும் திமிரில் பேசுவதாக ஆகிவிடும். இத்தனை நாள் பிடித்ததோ பிடிக்கவில்லையோ, அடைக்கலம் கொடுத்து வேண்டா வெறுப்பாகவாது ஒரு பிடி சோறு போட்டிருக்கிறாள்.
அந்த நன்றியை மறந்துவிடக்கூடாது. என்ன இருந்தாலும் அம்மா 10 மாதம் சுமந்து ரத்தம் சிந்தி பெற்று பாலூட்டியவள். அவள் பேரிலும் தப்பில்லை. ஒரு கல்யாணம் செய்து வைப்பது என்பது ஒரு பெரிய மலையை தோளிலிருந்து இறக்கி வைப்பதற்கு சமானம். அவள் அப்பாடா என்று மூச்சு விடுவதற்குள் மீண்டும் பாரம் ஏறிவிட்டால் அவள் என்ன செய்வாள்? எரிச்சல் அடையாமல். அந்த எரிச்சலுக்கு காரணம் கூட அன்புதான். இப்படி செய்து விட்டாளே என்ற பதைபதைப்புதான். அன்பை ஆத்திரமும் எரிச்சலுமாய் வெளிப்படுத்தியிருக்கிறாள். இவள் வாழ்ந்தால் சந்தோஷப்பட போவது அவள்தான். அப்படி இருக்க எதற்கு அவளை நோகடிக்க வேண்டும்? பூர்ணிமா அம்மாவை நெருங்கினாள். எனக்கு உங்க மேல கோவமோ வருத்தமோ இல்லவே இல்லம்மா. நான் இங்க இருக்கிறதுனால சசிக்கோ போனிக்கோ நல்ல எதிர்காலம் கிடைக்காம போயிடலாம். அவங்க எல்லாருக்கும் மற்றபடி நான் அடிக்கடி வந்து உன்னை பார்ப்பேன். அடிச்சாலும் திட்டினாலும் உன்னை தவிர எனக்கு யார் இருக்கா சொல்லு. அம்மா சட்டென்று அவளை கட்டி கொண்டு அழுதாள். இப்படி ஆயிடுச்சேடி உன் வாழ்க்கை. நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? என் பொண்ணு வாழ்க்கை குரங்கு போட்ட கோலம் மாதிரி ஆயிடுச்சே. ப்ளீஸ்மா, இப்ப எதுவும் ஆயிரல. புருஷனோட வாழ்ந்தா தான் நல்ல வாழ்க்கையா என்ன? அவர்கள் பேசும்போது அப்பா உள்ளே வர பூர்ணிமா அவரிடமும் சொல்லிக் கொண்டு புறப்பட்டாள். அம்மா அளவுக்கு அப்பா தடுக்கவில்லை. அவர் மனதுக்குள் இருப்பதையும் பூர்ணிமாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் ஹாஸ்டல் வரைக்கும் வரட்டுமா என்று கேட்டார். அவள் மறுக்கவில்லை. அவரே ஆட்டோ கூட்டி வந்தார். பெட்டியை கொண்டு வைத்தார். பூர்ணிமா அம்மாவிடம் மீண்டும் சொல்லிக்கொண்டு வாசலுக்கு வந்தபோது வேறொரு ஆட்டோ வந்து நின்றது. அதிலிருந்து சரஸ்வதியும் ரகுராமும் பதற்றத்தோடு இறங்கினார்கள். ஒரு கணம் அனைவரும் வியப்போடு அவர்களை பார்த்தனர். அண்ணி, அண்ணாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நினைவில்லாம கிடக்குறாரு. உடனே அம்மா உங்களுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க என்றாள் சரஸ்வதி. பாட்டில் பாட்டிலாக ரத்தம் ஏறி கொண்டிருந்தது. நினைவின்றி கிழிந்த நாராக கிடந்தான் சிவராம். 48 மணி நேரம் தாண்டினால்தான் எதையும் உறுதியாக சொல்ல முடியும் என்றார் டாக்டர். பூர்ணிமா அவனையே பார்த்தாள். அவள் மனது எந்த சஞ்சலமும் இன்றி அமைதியாக இருந்தது. அவனால் இதுவரை எந்த சுகமும் இல்லை, இனியும் இருக்கப் போவதில்லை என்ற உண்மை அவள் கண்ணீருக்கு அணையிட்டிருந்தது. வேலையில் சேர்ந்து ஒரு வாரம் கூட ஆகவில்லை. அதற்குள் விடுப்பு தருவார்களா என்று பயந்தாள். இருந்தாலும் கடிதம் எழுதி அப்பாவிடம் கொடுத்து அனுப்பினாள். சம்பளமில்லா விடுப்புதான் தர முடியும் என்று சொல்லி அனுப்பினார்கள் கம்பெனியில். போகட்டும், வேலையை விட்டு நிறுத்தவில்லையே, அது வரைக்கும் சந்தோஷம் என்று சொல்லிக் கொண்டாள். மைத்துனன், நாத்தி, மாமியார் யாரிடமும் ஒரு வார்த்தை பேசவில்லை அவள். பேச பிடிக்கவில்லை. தாலி கட்டியவன் அவளோடு சிறிது காலம் வாழ்ந்தவன் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த இக்கட்டான நேரத்தில் ஒரு தாதியாய் இருந்து அவனுக்கு தேவையான பணிவிடை செய்ய தீர்மானித்தாள். ஒரு மனுஷியாய் இருந்து அவன் பிழைக்க வேண்டுமே என்று தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டாள். டாக்டர் சொன்ன கெடு மெல்ல மெல்ல தாண்டியது. சிவராம் மரணத்தின் வாயிலிருந்து மீண்டு வந்தான். 4ஆம் நாள் அலுவலகம் சென்றாள் பூர்ணிமா. எப்படி இருக்கிறார் உன் புருஷன் என்று யாரும் விசாரிக்கவில்லை. மனித நேயம் அங்கே லிப்ஸ்டிக் பூச்சிகளுக்குள்ளும் இறுக கட்டின டையனுக்குள்ளும் சிறைப்பட்டு இருந்தது. மாற்றி மாற்றி ஏதேதோ ஃபைலை பற்றி கேட்டார்கள். மீண்டும் ஆங்கில சூழல். பூர்ணிமா தடுமாறினாள். தப்பும் தவறுமாக பதில் சொன்னாள். ஒரு வினோத ஜந்துவை போல் அவர்கள் அவளை பார்த்தனர். மேனேஜர் கூப்பிட்டு ஏதோ கேட்க அங்கும் பதில் தெரிந்தும் சரியான ஆங்கில பிரயோகம் செய்ய தெரியாமல் இலக்கண பிழையோடு அவள் பேசின ஆங்கிலம் கண்டு முகம் சுழித்தவர், யார் உன்னை வேலைக்கு சேர்த்தது? ஒரு குறைஞ்சபட்ச ஆங்கில அறிவு கூட இல்லாம எந்த மடையன் உன்னை தேர்ந்தெடுத்தான் என்று பெரிதாக ஆங்கிலத்திலேயே கூச்சலிட்டனர். பூர்ணிமா அழுகையை அடக்கி கொண்டாள். அழக்கூடாது, இதைவிட பெரிய கஷ்டமெல்லாம் கடந்தாகிவிட்டது, இதற்கு போய் கண் கலங்குவதா? யூ கேன் கோ என்று அவர் விரட்டியதும் வெளியில் வந்தாள். அங்கே எல்லோருக்கும் அநேகமாக தாய்மொழி தமிழ்தான், ஒரு சிலரை தவிர. அப்படி இருந்தும் ஒருவரோடு ஒருவர் சம்பாஷித்துக் கொள்ள எதற்கு அந்நிய மொழி? அதிலா தமிழ்நாட்டின் கௌரவம் அடங்கியிருக்கு? அவளுக்கு வியப்பும் அதே நேரம் எரிச்சலும் மேலிட்டது. எரிச்சலை வெளிப்படுத்தி விடலாம், ஆனால் வேலை பறி போய்விடும். அவள் வாழ அந்த உத்தியோகம் அவசியம் தேவை. எனவே இந்த அவமானங்களை பொறுத்து கொள்ள வேண்டும். அதே நேரம் வேலை பழகும் வரை வேறு ஏதாவது சுலபமான ஒரு பிரிவில் அவளை போட்டால் நல்லது என்று நினைத்தாள். ஆனால் யாரிடம் போய் கேட்க முடியும்? தெய்வத்திடம் கேட்டாள். அந்த தெய்வத்துக்கு அவள் மீது இரக்கம் பிறந்திருக்க வேண்டும். அடுத்த 4-5 நாட்களில் அவள் தபால் பிரிவுக்கு மாற்றப்பட்டாள். ஸ்டாம்ப் கணக்கு, தபால் பதிவேடு, பட்டுவாடா பதிவேடு என்று வேலை சுலபம்தான். ஆனால் பியூனை விட கேவலமாக நினைத்தார்கள். அவள் அந்த வேலை செய்ததால் அதை பற்றி அவள் கவலைப்படவில்லை. அவளுக்கென்று ஒரு அதிகாரி இருந்தார். அந்த அதிகாரியிடம் அன்றாடம் தபால் கணக்கை ஒப்புவித்து கையெழுத்தை வாங்க வேண்டியது அவள் பொறுப்பு. அன்றைய கணக்கை முடித்து டாலி செய்து லெட்ஜரோடு அந்த அதிகாரியின் அறையில் நுழைந்தவள் வியந்தாள். வயதானவரோ என்று நினைத்தவளுக்கு அங்கே அமர்ந்திருந்தவரின் இளமை வியப்பை தந்தது. அதைவிட வியப்பு அவன் பேசிய அழகான தமிழ். அமெரிக்காவில் தமிழ் பாஷை கேட்டால் எத்தனை சிலிர்க்குமோ அப்படி இருந்தது அவளுக்கும்.
அவனையே திகைப்போடு கண்ணிமிக்காமல் பார்த்தபடி நின்று விட்டாள். ஹலோ, என்ன மேடம், என்னாச்சு, ஏன் இப்படி பாக்குறீங்க? சட்டென்று ஒருவித லஜ்ஜை படர பூர்ணிமா தலைகுனிந்தாள். இல்ல, இங்க தமிழ்ல பேசுற ஒரே அதிகாரி நீங்க தான் நினைக்கிறேன், அதான் ஆச்சரியமா பார்த்தேன். அவன் சிரித்தான். இதுல என்ன ஆச்சரியம், தமிழ் நம்ம தாய்மொழி, அதை நாம பேசாம யார் பேசுவாங்க? அதுக்கு இல்ல, ஆனா இங்க அதுல பேசினா கேவலமா இல்ல பாக்குறாங்க. பார்த்தா பாக்கட்டுமே, பதிலுக்கு நாமளும் அவங்கள கேவலமா பாக்குறத புரிஞ்சுக்காத ஜடங்கள். அவங்க பாருங்க, நம்மள என்ன செஞ்சிட முடியும்? அப்படின்னா உங்களுக்கும் ஆங்கிலம் தெரியாதா? யார் சொன்னா? ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா தேவைப்பட்ட இடத்துல தேவை ஏற்பட்டா மட்டுமே பேசுவேன். மத்தபடி இனிமையான தமிழ் பேசுறதைத்தான் நான் பெருமையா நினைக்கிறேன். பூர்ணிமா அவனையே வியப்போடு பார்த்தாள். பாலைவனத்தில் ஜில்லென்று சோலை நிழல் தட்டுப்பட்டது போல் உணர்ந்தவள் அவனிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு வெளியில் வந்தாள். இனி அலுவலகம் வருவது கடினமாக இருக்காது என்று தோன்றியது அவளுக்கு. தனியே நடப்பவனோடு ஒரு துணை கிடைத்தால் பயணம் கடினம் இல்லை என்பது உண்மைதானோ? அலுவலக நேரம் முடிந்ததும் பூர்ணிமா வெளியில் வந்தாள். சரஸ்வதியும் ராகுலும் வெளியில் நின்றிருந்தார்கள். எப்படி இருக்காரு உங்க அண்ணா? அம்மா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. இனிமே நான் எதுக்கு, அதான் பொழைச்சிட்டார்ல. கழிச்சிட்டாரு. ஆனா பூர்ணிமா அவனை கேள்விக்குறியோடு பார்த்தாள். நீங்க நேர்ல வந்தாதான் அண்ணனோட நிலைமை புரியும். உடனே வாங்கல பிளீஸ். பூர்ணிமா ஆட்டோ ஒன்றை கை காட்டி நிறுத்தினாள். 3 பேரும் ஏறிக்கொண்டார்கள். பூர்ணிமாவால் நம்பவே முடியவில்லை. எப்படி எப்படி எதனால் என்று யோசித்தாள். விடை கிடைக்கவில்லை. செய்த தவறுகளுக்கெல்லாம் இது தண்டனையா? கலியுலகத்தில் கைமேல் பலன் என்பது நிஜம்தானா? கழுத்துக்கு கீழே உணர்ச்சிகள் சுத்தமாக மறத்து போயிருந்தது சிவராமிற்கு. இனி மருத்துவ முறைகள் எதுவுமே அவனை சரி செய்யாது என்று கைவிரித்து விட்டார்கள். பேச மட்டுமே முடியுமா? முகம் மட்டும் திருப்பலாம். மற்றபடி சரீரத்தால் அசையக்கூட முடியாதபடி வினோதமாக தாக்கப்பட்டு இருந்தான். முக்கியமான சில நரம்புகள் விபத்தில் பழுதடைந்து சிதிலமாகி விட்டதால் இந்த கொடுமை என்றார்கள். என்னை மன்னிச்சிரு பூர்ணி, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத. இனி என்னால வேலைக்கும் போக முடியாது. என்னால எத்தனை நாள் வச்சு காப்பாத்துவாங்க தம்பியும் அம்மாவும்? என்னை கைவிட்டுடாத பூர்ணி பிளீஸ். சின்ன குழந்தை போல் அழுதாள். இல்ல, பயப்பட வேணாம், நான் போயிட மாட்டேன். மனுஷனுக்கு துன்பம் வரும்போது துணையும் ஆறுதலும் நிச்சயம் தேவை. என் அனுபவத்துல இந்த ரெண்டும் கிடைக்காம நான் பட்ட கஷ்டங்கள் யாரும் பட வேண்டாம். ஒரு மனைவியா இல்லாட்டியும் ஒரு இரக்கம் மிகுந்த மனுஷியா நான் இருக்கேன். உங்களை விட்டு போல. பூர்ணிமா சட்டென்று அவனுக்கு ஆறுதல் சொன்னாள். ஹாஸ்டலுக்கு போய் கணக்கு தீர்த்து கொண்டு பெட்டியோடு மீண்டும் புகுந்த வீடு வந்தாள். மீண்டும் தனக்கு சோதனைகள் பிறக்கப் போகிறது என்று தெரிந்திருந்தால் வந்திருப்பாளோ மாட்டாளோ? நாய்வாலை நிமிர்த்துவது என்பது இயலாது. மனிதர்களுக்கு அடிப்படை குணங்களும் நாய்வாலுக்கு சமானம். அது அத்தனை எளிதில் மாறிவிடுவதில்லை. எத்தனை துன்பம் வந்தாலும் கூட சிலரது கோணலும் வக்கரமும் நிறைந்த குணங்கள் துன்பத்தையும் கடந்து வெளிப்பட்டு விடுகின்றன. பூர்ணிமா புகுந்த வீடும் அப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டதுதான். மீண்டும் புகுந்த வீடு வந்த சில நாட்களுக்கு அனைவரையும் அவளிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் இருப்பது போல் நடித்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும். சரஸ்வதி இன்னும் போதை மருந்துக்கு அடிமையா அல்லது எப்படி அதை நிறுத்தினாள் என்று தெரியவில்லை. ஆனால் நார்மலாக அவள் இருந்ததை பூர்ணிமா மனதுக்குள் பாராட்டினாள். அத்தோடு முதல் வேலையாக அவளுக்கு நல்ல வரன் ஒன்றை தேடி பிடித்து 2 மாதத்துக்குள் திருமணமும் செய்து வைத்தாள். அவளுடைய நகைகளில் சில சரஸ்வதியின் மேனியை அலங்கரித்தன. சரஸ்வதியின் திருமணம் முடிந்த மறுமாதம் மாமனார் திடீரென்று மாரடைப்பில் மண்டையை போட திரும்பவும் அந்த குடும்பத்தை சோகம் சில நாள் அழுத்தியது. இதுதான் சாக்கு என்று மாமியார் புருஷனை பறிகொடுத்த சோகத்தில் கொஞ்ச நஞ்ச நடமாட்டத்தையும் குறைத்து விட்டாள். கல்யாணத்துக்கும் சாவுக்கும் வந்திருந்த அவளுடைய ஒன்றுவிட்ட அக்கா அவளுக்கு துணையாக அங்கேயே தங்கிக் கொள்கிறேன் என்று தானாக முன்வந்து சொன்னபோது யாரும் மறுக்கவில்லை. அங்கேதான் வந்தது வினை. ஒண்டவிந்த பிடாரி என்ன செய்யுமோ அதை செய்ய ஆரம்பித்தது அந்த பிடாரியும். காலை எழுந்து சமைத்து மற்ற காரியங்களை கவனித்து புருஷனுக்கு காலை காரியங்களில் உதவி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து துணி மாற்றி இத்தனையும் செய்துவிட்டு மிச்சம் இருக்கும் நேரத்தில் அவசர அவசரமாக ஏனோ தானோ வென்று தன்னை அலங்கரித்துக் கொண்டு அலுவலகம் கிளம்பி விடுவாள். ஏற்கனவே இளக்காரமாய் பார்க்கும் சக அலுவலர்கள் அவளது இந்த ஏனோ தானோ ஆடை அலங்காரத்தை கண்டு முகம் சுழித்து தங்களுக்குள் அவளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு நையாண்டி செய்து பேசத் தொடங்கினார்கள். அவற்றில் சில அவளுடைய தமிழ் பேசும் அதிகாரியான ரவீந்திரனின் காதுகளில் விழ அவன் அவளை தன் அறைக்கு அழைத்தான். உட்காருங்க பூர்ணிமா என்று அவளை அமரச் சொன்னவன் சில வினாடிகள் அவளை கூர்ந்து கவனித்தான். எண்ணெய் வழியும் முகம், ஒரு ஹேர்பின் கூட குத்தப்படாத தலைவாரல், சாந்து போட்டு அயன் செய்யப்படாத கசங்கி கிடந்த பிளவுஸ், அதற்கு பொருத்தமில்லாத புடவை. ரவீந்திரன் அவளை இரக்கத்துடன் பார்த்தான். மிஞ்சி மிஞ்சி போனால் 30 வயதிற்குமா இவளுக்கு?
இவளுக்குள் என்ன சோகம்? இந்த வயதிலேயே எதிலும் பற்றில்லாமல் என்ன காரணம்? மிஸ்ஸஸ் பூர்ணிமா, இது வரைக்கும் உங்க சொந்த வாழ்க்கைய பத்தி நான் எதுவுமே கேட்டதில்ல. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இன்னைக்கு கேட்கலான்னு இருக்கேன். உங்களை பத்தி சொல்லுங்களேன். பூர்ணிமா வியந்தாள். திடீரென்று ஏன்? இருந்தாலும் யாரிடமாவது தன் சோகங்களையும் சுமைகளையும் பகிர்ந்து கொண்டால் தேவலைதான் போலிருந்தது. அவளுக்கும் தானாக முன்வந்து அவன் கேட்டதால் பூர்ணிமா மெல்லிய குரலில் சொல்லத் தொடங்கினாள். சில இடங்களில் அவளையும் மீறி கண்கள் பளபளத்து குரல் பிசிறியது. ரவீந்திரன் இரக்கத்தின் உச்சிக்கே போய்விட்டான். இந்த வயதுக்குள் இந்த பெண்ணுக்கு இத்தனை சோதனைகளா என்று உருகினான். அவளுக்கு தன்னால் எந்த வகையில் உதவ முடியும் என்று யோசித்தான். முதலில் அந்த அலுவலகத்தில் அவளுக்கு கௌரவம் கிடைக்க செய்ய வேண்டியதே தன்னுடைய முக்கிய கடமை என்று தீர்மானித்தான். மிஸ்ஸஸ் பூர்ணிமா, வருத்தப்படாதீங்க. உங்க குடும்ப வாழ்க்கை சோகங்கள் நிறைந்ததுதான். ஆனா அதுக்காக இந்த வயசுலயே நீங்க ஆசாபாசங்களை துறந்து சன்னியாசினி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு இல்ல. நீங்க 4 பேருக்கு நடுவுல, அதுவும் ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை செய்யறவங்க. இங்க மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? நீங்களும் அலங்கார விஷயத்துல கொஞ்சம் உங்களை மாத்திக்க ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? தமிழ் நம்ம மொழிதான், அதை பேசுறது சுகம்தான். ஆனாலும் உத்தியோகத்துக்கு தேவைங்கிற பட்சத்துல அந்நிய மொழிகளை கத்துக்கலாம், தப்பில்லை. ஆங்கிலத்துல பேச நீங்க கத்துக்கணும். அதுக்கு நான் உதவி பண்றேன். என்னுடைய மனைவி நிறைய படிச்சவ, பாம்பேல பிறந்து வளர்ந்தவ. ஹிந்தி இங்கிலீஷ் நல்லா பேசுவா. தமிழ்ல அழகா கவிதையும் எழுதுவா. வீட்டுல இருந்தபடியே இன்டீரியர் டெக்கரேட்டிங் பற்றி ஆலோசனைகள் சொல்லி கொடுக்குறா. ரொம்ப இனிமையான குணம் கொண்ட, கர்வம் இல்லாதவ. நீங்க அவளை சந்திக்கணும். தினம் ஆபீஸ் விட்டு எங்க வீட்டுக்கு போய் 1 மணி நேரம் ஆங்கில பயிற்சி அவள்கிட்ட எடுத்துக்கிட்டா இன்னும் 6 மாசத்துல இங்க இருக்கிறவங்கள நீங்க அசத்திருவீங்க பாருங்க. என்ன சொல்றீங்க? பூர்ணிமா யோசித்தாள். அவன் சொல்வதெல்லாம் சரி என்றுதான் தோன்றியது. ஆனால் வீடு என்ன சொல்லுமோ? லேட்டாக போனால் என்ற பயம் வந்தது. மறுகணமே அந்த பயத்தை உதறினாள். இனி யாருக்கு பயப்பட வேண்டும் என்று எரிச்சல் வந்தது. சரி சார், நான் வரேன் என்றாள் ரவீந்திரனை பார்த்து. குட் என்றான் அவன். அவன் சொன்னது போலவே கல்பனா இது மிகவும் அழகாகவும் அன்பானவளாகவும் இருந்தாள். தன் அலுவலக பெண்களைப் போல அவள் இல்லாததால் பூர்ணிமாவுக்கு பார்த்த உடனேயே அவளை ஏனோ பிடித்து போயிற்று. நல்ல நிறம், வாகான உடல் அமைப்பு, கண்ணை உறுத்தாத அலங்காரம், பளிச்சென்ற சிரிப்பு, இனிமையான பேச்சு, அன்பான உபசரிப்பு. ரவீந்திரனுக்கு ஏற்ற மனைவிதான் என்று மெச்சிக்கொண்டாள். இன்னும் 4-5 மாசத்துல இவங்க பேசுற இங்கிலீஷ்ல எங்க ஆபீஸே அசந்து போகணும் கல்பனா என்றான் ரவி. அதுக்கு என்ன என்று சிரித்தாள் கல்பனா. ரவீந்திரன் அவளை பற்றி ஏற்கனவே எல்லாம் சொல்லி இருப்பான் போலும். கல்பனா அவளிடம் நெருங்கிய தோழி போல் பழக ஆரம்பித்து விட்டாள். ஆபீஸ் விட்ட பிறகு நடக்கும் தூரத்திலேயே இருந்த அவர்கள் வீட்டுக்கு போய் கல்பனாவிடம் ஆங்கிலம் பேச கற்றுக்கொள்ள தொடங்கினாள். ஆங்கில அறிவோடு கூடவே அலங்காரம் பற்றிய உணர்வையும் அவளுக்கு கற்றுக் கொடுத்தாள் கல்பனா. ஒரு பொண்ணுக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகமும் தரதேதான் தான் அழகா இருக்கும்ன்ற அந்த உணர்வு தான் பூர்ணிமா. எல்லா பெண்களுமே ஏதோ ஒரு கோணத்துல அழகானவங்க தான். அந்த அழகை அதிகப்படுத்திக்க அலங்காரம் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை. கோவில்ல இருக்க அம்பிகை கூட அலங்கார பூஷிதையாத்தான் இருக்கிறா இல்லையா? பாத்தீங்கல்ல, மத்தவங்களோட மரியாதையை பெறுற வகையில நம்மள அலங்கரிச்சுக்கிறது கூட ஒரு கலைதான். அந்த கலை உணர்ச்சி ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவசியம் இருக்கத்தான் வேணும். அதுவும் வெளியில வந்து 4 பேருக்கு நடுவுல வேலை செய்யற பெண்கள் பிறர் கண்களை உறுத்தாத வகையில தன்னை அலங்கரிச்சுக்கிறதுல தப்பே இல்லை. நீங்க அரசாங்கத்துல வேலை பார்க்கறதுக்கும் ஒரு பெரிய அயல்நாட்டு நிறுவனத்துல வேலை பார்க்கறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அங்க அலங்காரம் முக்கியம் இல்ல. எப்படி வேணாலும் போனாலும் யாரும் ஏன் இப்படி வந்தேன்னு கேட்க போறது இல்ல. ஆனா கம்பெனிங்கிறது ஒவ்வொரு விஷயத்திலையும் வேலையில இருந்து மனிதர்கள் வரை அழகா இருக்கணும்னு அதிகாரிகள் எதிர்பார்க்கக்கூடிய இடம். அதுக்கேத்தா போல நீங்களும் கொஞ்சம் மாறத்தான் வேணும். உங்கள்கிட்ட அழகுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்ல. அதை செம்மப்படுத்திக்கிறதுலதான் நீங்க கவனம் செலுத்தல. நான் உங்களை கொஞ்சம் மாத்தலாமா, அனுமதிப்பீங்களா என்று நீளமாய் பேசி ஒரு அனுமதியை கோரிய கல்பனாவை வியப்போடு பார்த்தாள் பூர்ணிமா. அலங்காரம் பண்ணிக்க கூடாதுன்னு இல்ல கல்பனா, மனசு சரியில்லாதனால அலங்காரத்துல ஸ்ரத்த போயிடுச்சு. அதுதான் தப்பு. வாழ்க்கைன்னா கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் மனசுல நிரந்தர இடம் கொடுத்துட்டோம்னா நம்மளால மீளவே முடியாது. அது பாட்டுக்கு அது கஷ்டம் இருந்தா கூட அழகு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம நாமே கண்ணாடியில பாத்துக்கிட்டோம்னா நம்ம தோற்றமே நம்மள உற்சாகப்படுத்தும், தைரியம் கொடுக்கும். அந்த கஷ்டத்தை எப்படி சமாளிக்கலாம்னு யோசிக்க தூண்டும். அதை விட்டுட்டு நம்ம தோற்றமே டல்லா தெரிஞ்சா இருக்கிற தன்னம்பிக்கையும் போயிடும். உண்மைதான் கல்பனா, இனிமே அலங்காரத்துல கவனம் செலுத்துறேன். அப்படி வாங்க வழிக்கு என்று மகிழ்ந்த கல்பனா மறுநாள் அவளை ஒரு நல்ல பியூட்டி பார்லருக்கு அழைத்து சென்று புல்லுக்கட்டு போல் வளர்ந்திருந்த அவள் புருவத்தை த்ரெட்டிங் மூலம் சரி செய்தாள். ப்ளீச்சிங் மூலம் முக அழுக்கை நீக்கி கொஞ்சம் வெளுக்க செய்து புத்தம் பொதியது போல் மாற்றினாள். அதிகப்படியாய் வளர்ந்திருந்த கால் நகங்களை வெட்டி செய்து கால்களையும் சுத்தப்படுத்தினாள். அனைத்திற்கும் தானே பணம் செலுத்திவிட்டு வெளியே வந்தாள். நல்ல கிரீம் வாங்கி தினமும் முகத்துக்கு யூஸ் பண்ணுங்க.
நாள் பூரா ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க அதுக்காக ஒரு மணி கூடவே கண்ணாடி முன்னாடி நிக்கலாம். உதடுகள் உலர்ந்து போகாம இருக்க லைட்டா லிப் கிளாஸ் போடலாம். குளிக்கும் போது பாதங்களை துவைக்கிற கல்லுல நல்ல தேய்ச்சா வெடிப்பு வராது. பாதம் மிருதுவாகும். உப்பு போட்டு இளஞ்சூடான நீர்ல பாதங்களை நனைச்சு நின்னா அழுக்கெல்லாம் இறங்கிடும். கால்கள் மூலம் முழு உடம்புக்குமே புத்துணர்ச்சியாவும் இருக்கும். ஹேர் ஸ்டைலையும் மாத்திருங்க. அழகா ஹேர் பின் குத்தி கொஞ்சம் தளர பின்னிக்கிங்க. இவ்வளவு எண்ணெய் வைக்காதீங்க. புடவைய மடிப்பு கொடுத்து தோல் பக்கம் பின்னிக்கிட்டு கொஞ்சம் கூட தழைய கட்டுங்க. அப்புறம் பாருங்க நீங்க எவ்வளவு அழகுன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அலங்காரங்கிறது முக்கியமா நமக்காகத்தான் பூர்ணிமா, நம்ம சந்தோஷத்துக்காக தான் அலங்காரம். பூர்ணிமா பிரமித்து போனாள். கல்பனாவை நன்றியோடு பார்த்தாள். அவளிடமிருந்து விடை பெற்று வீட்டுக்கு வந்ததுமே ஏன் இவ்வளவு நேரம் என்றாள் மாமியாரின் அக்கா. வேலை இருந்துச்சு என்று சொல்லியபடி பாத்ரூம் பக்கம் போனாள். தினமும் அப்படி என்ன வேலையோ என்று தங்கையிடம் கிசுகிசுத்தாள் அக்கா. பாத்ரூம் கண்ணாடியில் தன் முகம் பார்த்த பூர்ணிமா வியந்து போனாள். பளிச்சென்று இருந்தது. திருத்தப்பட்ட புருவங்கள் முக அழகை பல மடங்கு ஆக்கியிருந்தன. மறுநாள் 4 மணிக்கே எழுந்து விட்டாள். ஷாம்பு போட்டு தலை குளித்து விட்டு தினசரி காரியங்களில் ஆழ்ந்தாள். சாதாரணமாக 8:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்ப வேண்டும் என்றால் 8:15க்குத்தான் ட்ரெஸ் பண்ணவே ஆரம்பிப்பாள். 10 நிமிடத்துக்குள் தலை சீவி பவுடர் பூசி பொட்டு வைத்து புடவை கட்டி எல்லாம் முடிந்துவிடும். அன்று 7:30 மணிக்கெல்லாம் எல்லா வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு அலங்காரத்தை சீக்கிரமே ஆரம்பித்தாள். ஷாம்பு குளியலில் தலைமுடி சுருள் சுருளாய் பறந்தது. புதிதாக வாங்கியிருந்த ஹேர் பின்னை இருபுறமும் குத்தி தளர பின்னி ரப்பர் பேண்ட் போட்டதும் பின்னால் திருஷ்டத்தை தொட்டது. சாமி படத்தில் போட்டிருந்த மல்லிகை பூவை எடுத்து வைத்துக்கொண்டு ஃபேஸ் கிரீம் போட்டு சீராக பவுடர் பூசிக்கொண்டாள். பென்சில் கொண்டு புருவத்தை லேசாக டச் அப் செய்து பளிச்சென்று ஆக்கினாள். புருவம் வில்லாய் வளைத்து பல மடங்கு அழகை தர சின்னதாய் சிவப்பு நிற ஸ்டிக்கர் பொட்டையும் நடு நெற்றியில் பதித்துவிட்டு தன்னை பார்த்து தானே ஒரு கணம் மயங்கி நின்றாள். நல்ல சேலையும் அதற்கேற்ற ரவிக்கையும் எடுத்து தழைய தழைய உடுத்தி மடிப்பு வைத்து தோளில் பின் செய்து முடித்த போது மணி 8:20 ஆகியிருந்தது. 10 நிமிடத்தில் சிவராமுக்கு டிஃபன் கொடுத்து மாத்திரைகள் கொடுத்த போது அவன் அவளையே மேலும் கீழும் பார்த்தான். என்ன இது புது அலங்காரம்? ஏன் நல்லா இல்லையா? நல்லாத்தான் இருக்கு. திடீர்னு என்ன? ஆபீஸ்ல எல்லாரும் கேலி செய்றாங்க, நீட்டா வான்னு சொல்றாங்க, அதான். சிவராம் பேசவில்லை. அவள் புறப்பட்டு வெளியே வந்த போது எதிரில் மைத்துனன் வந்தான். அவளை கண்டதும் வியப்போடு தன்னையும் மீறி வாவ் என்று விசிலடித்தான். அண்ணியா இது என்று கேட்டான். பூர்ணிமா லேசாக சிரித்துவிட்டு அவனை கடந்தாள். என்னடி இது புது அலங்காரம், நடிக்க போற மாதிரி இல்ல போறா என்றாள் மாமியாரின் அக்கா மாமியாரிடம். ஆபீஸே வியந்தது அவளை கண்டு. எப்படி இருந்த பூர்ணிமா இன்று இத்தனை அழகாய்? அவளா இவள் இவள் இத்தனை அழகானவளா என்று வியந்தது. வாய்விட்டு பாராட்டினான் ரவீந்திரன். பாராட்டு கல்பனாவுக்குத்தான் போய் சேரணும் என்று அழகாய் சிரித்தாள் பூர்ணிமா. கல்பனாவின் தயவால் இப்போதெல்லாம் தடுமாற்றம் இல்லாமல் ஓரளவுக்கு நன்றாகவே ஆங்கிலத்தில் உரையாடுகிறாள். தானாக வலிய போய் சிலரிடம் பேசி அவர்களது நட்பை பெற முயற்சித்தாள். முயற்சி வீண் போகவில்லை. முன்பு போல் இல்லாமல் அவளையும் மதித்து சிலர் நட்போடு பேசி அவளை பற்றி அறிந்து கொண்டு அவளது நற்குணங்களையும் பழக்கத்தின் மூலம் அறிந்து அவள் மீது மரியாதையும் சிநேகமும் கொண்டனர். ஏன் பூர்ணிமா தனியா சாப்பிடுறீங்க, எங்களோட வாங்க என்று சில பெண்கள் அழைக்க பூர்ணிமா மறுக்கவில்லை. லஞ்ச் டைமில் பரஸ்பர உரையாடல்கள் மூலம் இன்னும் சரளமாக ஆங்கிலம் பேச கற்றாள். மாலையில் கல்பனாவின் வீட்டில் ரவி, கல்பனா, அவள் மூவரும் நிறைய பேசினார்கள். இலக்கியத்தில் இருந்து அரசியல் வரை எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ந்தார்கள். கல்பனா தன் புது கவிதைகளை படித்து காட்டுவாள். ரவி பாரதியாரை பற்றி பேசி அவர் கவிதைகளை பற்றி சொல்லி வியந்து போவான். ஒரு நல்ல நட்பு அங்கே மனம் வீசி மலர்ந்தது. உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்கிறார் பூர்ணிமா, ஏதாவது குணம் தெரியுதா என்றாள் பூர்ணமி. இப்போ அவரு எப்படி உங்களை நடத்துறாரு? பிரச்சனை எதுவும் இல்ல, படுக்கையில எல்லாம் இருக்காரு. இன்னமும் அவர் மேல அன்பு இருந்து அங்க இருக்கீங்களா, இல்ல இறக்கம் காரணமா ஒரு உதவியா இருக்கீங்களா என்றான் ரவீந்திரன். இறக்கம் காரணமா தான் போனேன். ஆனா அந்த இறக்கத்தினாலேயே அன்பு சிறு சிறிதா மறுபடியும் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். என்ன இருந்தாலும் வாழ்ந்துட்டேன் இல்லையா, அவ்வளவு சீக்கிரம் விட்டுட முடியலையே. மறுபடியும் அவர் ஏதாவது மிரக்கல் மாதிரி நடந்து நடமாடணும்னு தினமும் வேண்டிக்கிறேன். இனிமே பழையபடி என்ன வெறுக்க மாட்டாரு. அந்த மாதிரி நல்லாயிட்டாலும் நம்புறேன். உங்களை பாராட்டுறேன் பூர்ணிமா, உங்க பண்பு ரொம்ப உயர்ந்தது. அதுக்கு காரணம் இந்த மண்ணோட மகிமை கல்பனா என்றான் ரவீந்திரன். நாழி ஆயிட்டு நான் கிளம்புறேன் என்று பூர்ணிமா புறப்பட்ட போது மணி 7. பஸ் பிடித்து வீட்டுக்கு வந்த போது மணி 8. அவள் உள்ளே நுழைந்ததும் அனைவரும் குத்தி கிழிப்பது போல் பார்ப்பதை உணர்ந்தாள். அதை சட்டை செய்யாமல் போய் முகம் கழுவி உடை மாற்றி அடுக்கலைக்கு போய் சமையலை கவனித்தாள். வர வர நீ ரொம்ப லேட்டா வர என்றான் சிவராம். பூர்ணிமா பதில் சொல்லவில்லை. அவனுக்கு சாப்பாடு போட்டுவிட்டு மாமியாரும் அவள் அக்காவும் சாப்பிட்ட பின் தானும் சாப்பிட்டாள். மைத்துனனை காணவில்லை. அனைவரும் தூங்கிவிட்டனர். 11 மணிக்கு வந்தான் ரகுராம். சாப்பாடு போடுங்க என்றான் அவளிடம்.
பூர்ணிமா தட்டு வைத்து பரிமாறும் வரை அவளையே விழுங்கி விடுவது போல் பார்த்தான். திடீரென்று அவள் அழகாய் தோற்றமளித்த விதம் அவனை சுண்டி இழுத்தது. மௌனமாக சாப்பிட்டான். அவள் அனைத்தையும் எடுத்து வைத்தாள். கையலம்பி விட்டு வந்தவன் தண்ணீர் கேட்டான். தண்ணீர் எடுத்து நீட்டினாள். கப்பென்று அவள் கையை பிடித்தவன் அவளை அப்படியே அணைத்து முத்தமிட முயல அதிர்ந்து போனாள். ஒரு க்ஷணம்தான். கண்களும் முகமும் சிவக்க மறுகணம் பளார் என்று அவன் கன்னத்தில் அறைந்தாள். என்ன தைரியம், உங்க அண்ணன் படுக்கையில இருக்காருன்னு தானே இப்படி ராஸ்கல். இதெல்லாம் என்கிட்ட வேணாம். சரிதான் நிறுத்து. அண்ணனால உங்களுக்கு ஒரு சுகமும் இல்ல. அப்புறம் யார மயக்க இந்த அலங்காரம்? வேற யாரையாச்சும் வச்சிருக்கிறீங்களா? அப்படின்னா ஒண்ணுக்கு ரெண்டா என்னையும் தப்பே இல்ல. என்ன சொல்ற? போடா பொறுக்கி. பூர்ணிமா ஆங்காரத்தோடு வெளியில் வந்து தன் அறைக்கு சென்று கதவை சாத்தி படுத்தபடி வெகுநேரம் அழுதாள். கன்னத்தில் அரைப்பட்டும் திருந்தவில்லை ரகுராம். தொடர்ந்து அவளை தொந்தரவு செய்த வண்ணம்தான் இருந்தான். யாரிடம் இதை பற்றி சொல்வது? சொன்னாலும் நம்புவார்களா என யோசித்து தவித்தாள். கூடியவரை அவன் கண்ணில் படுவதையே தவிர்த்தாள். ஆயினும் வீட்டில் பிரச்சனை வேறு விதமாக மாறியது. இந்த பொண்ணு சிங்காரிச்சுக்கிட்டு தழுக்கி மினிக்கிட்டு போறத பார்த்தா எனக்கு நம்பிக்கையே இல்ல. இதை அவங்களுடைய கள்ள உறவு வச்சிருக்கோன்னு தோணுது. புருஷனால சுகம் இல்லையே, உடம்பு சும்மா இருக்குமா? அதான் அலையுது. வேலைக்கு போற திமிரு, எல்லாரும் அவளை நம்பி இருக்கிறோன்னு அகம்பாவும். இல்லன்னா இவ்வளவு சிங்காரம் எதுக்கு? சிவராம், நீ ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசியில ஒன்ன அம்போன்னு விட்டுட்டு அந்த கள்ளக்காதலனோட ஓடிட போறா. அதுக்கு முன்னாடி இதுக்கு வேற ஒரு ஏற்பாடு பண்ணிடுறது நல்லதுன்னு தோணுது என்று மாமியாரின் அக்கா சிவராமிடம் சொல்லி சொல்லி அவன் மனதை கலைத்தாள். அன்றைக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. ரவீந்திரன் ஆபீஸுக்கு வரவில்லை. போன் பண்ணி லீவு சொல்லியிருந்தான். பூர்ணிமாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை. மாலை பர்மிஷன் போட்டுவிட்டு அவர்கள் வீட்டுக்கு வந்தபோது பூட்டி இருந்தது. பக்கத்து வீட்டில் விசாரித்தாள். கல்பனாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. பதறி போனாள் பூர்ணிமா. என்னாச்சு, உடம்புக்கு என்ன என்றாள். ஷாக் அடிச்சு விழுந்துட்டாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்? அவள் சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினாள். வராந்தாவில் கவலையோடு அமர்ந்திருந்தான் ரவீந்திரன். என்னாச்சு ரவி? ஓ வாங்க பூர்ணை, நத்திங் டு வரி, பலமான ஷாக் தான், பயப்பட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 2 நாள் ட்ரீட்மெண்ட்ல குணமாயிடுமா. ஏன் ரவி போன் பண்ணி லீவ் சொன்னப்போ இந்த தகவலை எனக்கு சொன்னா நானும் உதவிக்கு வந்திருக்க மாட்டேனா? என்னை ஒதுக்கிட்டீங்க பாத்தீங்களா? ஐயோ அப்படி இல்ல பூர்ணி. பதட்டத்துல எனக்கு எதுவுமே தோணல. கல்பனாவை பார்க்கலாமா? எக்ஸ்ரேக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. கையில பிராக்சர் இருக்கும்னு தோணுது. வலியில துடிச்சிட்டான். எக்ஸ்ரே முடிந்து கல்பனாவை அறையில் கொண்டு விட்டதும் உள்ளே போனார்கள். கல்பனா வலியிலும் வேதனையிலும் சோர்ந்து போயிருந்தாள். ராத்திரி நான் வேணா கூடவே இருக்கேன் ரவி. நீங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்க. போய் நல்லா தூங்கிட்டு காலையில வாங்க. ஐயோ வேணாம் பூர்ணி. ஏற்கனவே உனக்கு 1000 கஷ்டம். உங்க வீட்டுல ஏதாவது சொல்ல போறாங்க? ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம். நான் இங்கே இருப்பேன் ரவி. ராத்திரி சாப்பாடு? பசி இல்ல ரவி. வேணும்னா ஒரு கப் பால் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். அட்லீஸ்ட் உங்க வீட்டுல ஏதாவது தகவலாவது சொல்லிடவா? ரவி 7 மணி வாக்கில் புறப்பட்டான். கல்பனா அயர்ந்து தூங்க பூர்ணிமா பக்கத்து கடைக்கு போன் பண்ணி வீட்டுக்கு தகவல் சொல்லிவிட்டு வந்தாள். மாவு கட்டு போடும்போது வலியில் துடித்து போனாள் கல்பனா. வலி மறக்க மாத்திரை கொடுத்து தூங்க வைத்திருந்தார்கள். பூர்ணிமா இரவு முழுக்க தூங்கவில்லை. என்னம்மா போன்? யார்கிட்ட இருந்து? சிவராம் கேட்டான். எல்லாம் உன் பொண்டாட்டிட்டு இருந்தான். பூர்ணியா, ஏன் என்னவா? யாருக்கோ உடம்பு சரியில்லையா, இரவு முழுக்க கூட இருந்து கவனிச்சுக்க போறாளாம். என்ன எழவோ, கேட்க நல்லாவா இருக்கு. பொம்பளை வீட்டுக்கிற வழியில தங்குனா ஊரும் உலகமும் என்ன பேசும்? அதுவும் நீ இப்படி உதவாக்கரையா இருக்கும்போது. சிவராமின் முகம் மாறியது. இரவு முழுக்க உறங்கவில்லை அவன். உள்ளுக்குள் புழுங்கி தவித்தான். கடிகார சத்தம் இடி போல தோன்றியது. மறுநாள் காலையில் களைத்து உறக்கம் இல்லாததால் கண் சிவந்து வந்திருந்த பூர்ணிமாவை வெறித்து பார்த்தான். சாரி, என் ஃப்ரெண்டுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு யாரும் இல்ல, அதான் ஒத்தாசைக்கு கூட இருந்தேன். இதை எப்படி நிஜம்னு நம்புறது பூர்ணி? பூர்ணிமா புருஷனை உற்று பார்த்தாள். ஏன் அப்படி எப்படி நிரூபிக்கணுங்கிறீங்க? அவங்கள கூட்டிட்டு வரணுமா? பொய் சாட்சிக்கா? சந்தேகத்துக்கு மருந்தே கிடையாது. அதை பத்தி எனக்கு கவலையும் இல்ல. உங்க நம்பிக்கை எனக்கு தேவையில்லை. நம்புனா நம்புங்க, நம்பலன்னா விடுங்க. அக்னி பிரவேசம் பண்ணி பத்தினின்னு நிரூபிக்க சொல்றீங்களா? அப்படி நிரூபிக்க நீங்க ஒன்னும் ராமம் இல்லையே. அப்புறம் நான் மட்டும் சீதையா இருக்கணும்னு ஏன் எதிர்பார்க்கணும்? பூர்ணி. சிவராம் முகம் சிவக்க கத்தினான். வெளியே போடி. பூர்ணிமா ஒரு கணம் அவனை சிரிப்போடு பார்த்தாள். நானா இந்த வீட்டுக்கு வந்தேன்? நீங்கள்லாம் கூப்பிட்டீங்க, கெஞ்சினீங்க, வந்தேன். வெளியே போடினா பயந்துருவேன்னு நினைச்சீங்களா? அழுவேன்னு பாத்தீங்களா? நிச்சயமா மாட்டேன். இப்பவே போறேன், கவலைப்படாதீங்க. பூர்ணிமா தன் அறைக்கு வந்து பெட்டியில் துணிமடிகளை மடித்து வைத்து பெட்டியை மூடி தூக்கி கொண்டு வெளியில் வந்தாள். பூர்ணிமா நெல்லுமா. மாமியார் ஓடி வந்தாள். நீ போக வேண்டாம் பூர்ணி. அவனுக்கு புத்தி கெட்டு போச்சு. ஏதோ கத்துறான். நான் உன்னை நம்புறேன். பெட்டியை வச்சுட்டு வா. நீ போக வேணாம். இப்படி சொன்ன மாமியாரை நம்ப முடியாமல் பார்த்தாள் பூர்ணிமா. திடீரென்று ஏன் இந்த கரிசனம்? அம்மா அவ போட்டும் விடு, திமிர் பிடிச்சவ. நீ சும்மாருடா. நீ போ பூர்ணி உள்ள. நான் சொல்றேன், நீ உள்ள போ.
பூர்ணி உள்ளே போனாள். மாமியார் கூடவே வந்தாள். நீ குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பு பூர்ணி, நான் அவனை சமாதானப்படுத்திக்கிறேன் என்றாள். பூர்ணிமா பதில் பேசாமல் குளிக்கப் போனாள். சமையல் அறையில் மாமியாரின் அக்கா சமைத்துக் கொண்டிருந்தாள். மாமியார் அவளுக்கு சாப்பாடு எடுத்து போட்டாள். என்றுமில்லாத அதிசயமாக பூர்ணிமா சாப்பிட்டு விட்டு கிளம்பினாள். அவள் தலை மறைந்ததும் மாமியார் கதவை சாத்தி தாழிட்டு விட்டு பிள்ளையிடம் வந்தாள். அறிவிருக்காடா உனக்கு? சிவராம் முறைத்தான். அவளை வெளியே அனுப்பிட்டு என்னடா செய்வ? சிவராம் பதில் சொல்லவில்லை. அம்மா பிள்ளையின் அருகில் அமர்ந்தாள். இந்த பாருடா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன் என்றாள். சிவராம் என்ன என்பது போல பார்த்தான். நீ இப்போ இருக்கிற நிலையில உன்னை யாருடா கவனிச்சுப்பாங்க? ஏன் நீ இல்ல? நான் எத்தனைக்கு நாளுடா சொல்லு? எத்தனை நாள் என்னால முடியும்? என் உடம்பு நல்லாவா இருக்கு உனக்கு செய்ய? நான் செத்துட்டேன்னா யார் செய்வாங்க? ஏன் எனக்கு கூட பிறந்தவங்க இல்லையா? சரஸ்வதி கல்யாணமாகி போனவடா. இன்னொருத்தனுக்கு பதில் சொல்ல வேண்டியவ. ரகு மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை. அவன் நிச்சயம் உன்னை நடுத்தெருல விட்டுருவான். அதுவும் இல்லாம தயங்கினாள். என்னம்மா சொல்லு? ஒரு நாள் ரகு அவகிட்ட வம்பு பண்ணான்னு தெரியுமா உனக்கு? சிவராம் அதிர்ச்சியோடு பார்த்தான் அம்மாவை. என்னம்மா சொல்ற நீ? ஆமாண்டா, அண்ணன் கட்டையா படுக்கையில அண்ணி திடீர்னு அலங்காரம் பண்ணிட்டு அழகு சிலையா ஆபீஸ் போயிட்டு வரா. உன்னோட நிலைய சாதகமாக்கிட்டு அவளை அடைய பாக்குறான் உன் தம்பின்னு எனக்கு தோணுது. சிவராம் பல்லை கடித்தான். அதுக்கு பூர்ணிமாவுமா? இல்லடா இல்ல, அது அவனை பலார்னு அடிச்சிருச்சு. ஆனா அதை வச்சு மட்டும் உன் பொண்டாட்டி நல்லவன்னு நாம நினைச்சிட முடியுமா சொல்லு? இவன் அதுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் இல்லையா? சிவராம் குழப்பத்தோடு அம்மாவை பார்த்தான். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க சிவா. இப்போ வீடு இருக்கிற நிலைமை யோசிச்சு பாரு. நீ படுக்கையில, நான் வயசானவ, சரஸ்வதி இங்கிருந்து கல்யாணம் ஆகி போயிட்டவ, ரகு ஒரு தத்தாரி. பூர்ணிமாவோட சம்பளத்துலதான் ஏதோ இந்த குடும்பம் ஓரளவுக்கு நடக்குது. அவளை விரட்டிட்டா சோத்துக்கு என்னடா செய்யறது? நாரி போயிருவோம் சொல்லிட்டேன். அதுக்காக இவ தறிக்கெட்டு ஓடுறத பாத்துட்டு இருக்க முடியுமா? தறிகெட்டு ஏன் ஓடுறா சொல்லு? நீ படுக்கையில கிடக்குற, அவளும் வாழ வேண்டிய பொண்ணு தானே. எத்தனை நாளைக்கு அடக்கி வச்சிருப்பா? வெளியே ஆள் கிடைச்சிருப்பான், சுத்திட்டு வரா. இதை தடுக்கணும் நாம. வெளியே போடின்னு சொல்லிட்டா நஷ்டம் அவளுக்கு இல்ல, நமக்கு தான். அவளுக்கு என்ன? எதிரா சாக்குன்னு போய் பிடிச்சவனோட வாழ ஆரம்பிச்சிருவா பகிங்கரமாவே. நமக்கு அவமானம் தான் மிஞ்சும். அதோட சோத்துக்கும் துணிக்கும் இல்லாம நாரிடுவோம். அதை விட வேற ஒரு ஏற்பாடு அவளுக்கு செஞ்சு கொடுத்துட்டோம்னு வச்சுக்க, அவளும் வெளியே போக மாட்டா, நாமளும் கஷ்டப்பட மாட்டோம். சிவராம் புரியாமல் அம்மாவை பார்த்தான். அம்மா சொல்ல ஆரம்பித்தாள். அவள் சொன்னதும் சிவராம் அதிர்ந்து போனான். இதுக்கு அவ சம்மதிப்பாளா? சம்மதிக்க வைக்கணும். மீறி வெளியே போனான்னா கோர்ட்டுக்கு போவோம். எல்லாரும் உன்னை பார்த்துதான் இறக்கப்படுவாங்க. உன்னோடதான் சட்டம் அவளை வாழ சொல்லும். ஆமா, கோர்ட்டுக்கு போக யார்கிட்ட பணம் இருக்கு? சும்மா மிரட்டலுக்கு தானே சொல்ல போறோம். நீ இன்னைக்கு அவ வந்தது மெதுவா பேசி நான் சொன்னபடி சொல்லு. சிவராம் வேண்டா வெறுப்பாக தலையசைத்தான். எப்படி இருக்கு ரவி? ஆபீஸ்ல இருந்து ஆஸ்பத்திரிக்கு போன் செய்து கேட்டாள் பூர்ணிமா. பெட்டர் பூர்ணி, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. எத்தனை மணிக்கு? 3 மணிக்குள்ள. அப்ப நான் வீட்டுக்கு வந்து பாக்குறேன். ஓ எஸ். பூர்ணிமா போனை வைத்தாள். இப்போதெல்லாம் ரவீந்திரன் அதிகாரி மட்டுமல்ல, நல்ல நண்பனுமாகி விட்டான். எந்த விஷயத்தையும் அவனோடு தயக்கமின்றி பகிர்ந்து கொள்ள முடிந்தது. காலையில் சிவராம் பேசியவற்றை மறக்க முடியவில்லை. வெளிக்கு திமிராக பேசிவிட்டாலும் உள்ளுக்குள் பட்டிருந்த காயம் வலியை கொடுத்தது. மாலை ரவீந்திரனின் வீட்டுக்கு போனவள் முகத்தில் தெரிந்த களைப்பையும் மீறின வேதனையையும் ரவி கண்டுபிடித்து விட்டான். என்ன பூர்ணி ஒரு மாதிரி இருக்க? இல்லையே, ஐ எம் ஆல் ரைட். பொய் சொல்ற. நேத்து வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? பூர்ணிமா உதட்டை கடித்து கொண்டாள். அதான் நான் வேணாம் போயிடு பூர்ணிமான்னு சொன்னேன். இப்ப பாரு என்னாச்சு பூர்ணி? ஒண்ணுல்ல ரவி, வழக்கம் போல வீட்டுல சந்தேகப்பட்டாங்க. பட் ஐ டோன்ட் பாதர், விடுங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் ரவி. ஒரு வீட்டுல யாராவது ஒருத்தர் பொல்லாதவங்களா இருந்தா சமாளிக்கலாம். ஆனா ஒருத்தர் கூட நல்லவங்களா நடிக்க கூட மாட்டேங்கிறாங்க எங்க வீட்டுல. காற்றில்லாத வெற்றிடத்துல அடைபட்டு இருக்கிற மாதிரி மூச்சு முட்டுது. ஒரு சின்ன துவாரத்திலேயாவது காத்து வராதான்னு இருக்கு. சில நேரம் எதுக்காக இத்தனை கஷ்டப்படுறோம்னு கூட தோணும். நானும் எத்தனையோ டாக்டர்ஸ் கிட்ட அவரை பத்தி கன்சல்ட் பண்ணிட்டேன். ஒருத்தருமே நம்பிக்கை இருக்க மாதிரி பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தாலி கட்டிக்கிட்ட ஒரே காரணத்துக்காக ரொம்ப பொறுமையா இருக்கேன். காலையில வெளியில போடினா ஏன்னு சொல்லிட்டாரு. பட்டுன்னு அருந்து போச்சு ரவி. புறப்பட்டுட்டேன். ஆனா அதிசயமா மாமியார் எனக்கு சப்போர்ட்டா பேசி என்ன தடுத்துட்டாங்க. அது உண்மையான பரிவான்னு ஒரு பக்கம் பயமா இருக்கு. என்னை விட்டா அவங்களுக்கு நாதி இல்லைங்கிற உண்மை உரைச்சு ஒரு கால் என்னை தடுத்துருக்கலாம். அன்பில்லாத மாமியார், அனுசரணை இல்லாத புருஷன், வெறிநாயா மைத்துனன், மொத்தமா வீடுங்கிறது நரகமா போச்சு. வெறும் சுமத்தாங்கியா போயிட்டேனே ரவி. பெருமூச்சு விட்டாள் பூர்ணிமா. நம்பிக்கை எழுந்துராத பூர்ணி, ஏதாவது மிரக்கல் நடக்கும். சிவராம் எழுந்து நடமாடுவாரு. தெய்வத்துக்கிட்ட வேண்டிப்போம். மனிதர்கள் கைவிடும் போது தெய்வம் காப்பாற்றும். அது சரி, இன்னைக்கு ஆபீஸ்ல ஏதாவது விசேஷம் உண்டா? நத்திங், பட் லஞ்ச் டைம்ல ஒரு சின்ன சர்ச்சை நடந்தது. என்ன? நான் ஒரு தமிழ் புத்தகம் படிச்சிட்டு இருந்தேன். என்ன புக்? ஜெயகாந்தனோடது. கங்கை எங்கே போகிறாள். படிச்சிருக்கீங்களா?
ஓ படிக்காமையா? அப்புறம் நீ படிச்சிட்டு இருந்த, தென் என்ன நடந்தது? என்ன புக் படிக்கிறேன்னு கேட்டாங்க ஷீலாவும் சுந்தரியும். காட்டினேன். சட், தமிழ் புக்கான்னு ரொம்ப கேவலமா கேட்டாங்க. ஏன் தமிழ்னா இவ்வளவு விளக்காரம்னு கேட்டேன். நீயும் இங்கிலீஷ் நாவல்ஸ் படிச்சு பாரு, அப்புறம் தமிழை சீண்ட மாட்டேன்னாங்க. எனக்கு வேதனையா இருந்தது. ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். போலிகள் பூர்ணி, ஹிப்போக்ரிட்ஸ். பாஷைங்கிறது மனுஷனை மனிதம் புரிஞ்சுக்கிறதுக்காக தோணுதுதான். இதுல உயர்த்தி தாழ்த்தினே இல்ல. இது அவங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இது ஒரு ஜோக் தான். இந்தியர்கள் மொத்தமும் ஒரு பார்ட்டியில கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு சின்ன போட்டி. இங்க வந்திருக்கவங்கள யார் தமிழர்கள்னு கண்டுபிடிச்சு சொல்லுன்னு ஒருத்தனை அனுப்புனாங்களாம். அவன் மெதுவா நடமாடினா, அவங்கவங்க கூடி கூடி நின்னு சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்களாம். பலவித பாஷைகள். 5 நிமிஷத்துல இவன் அடையாளம் காட்டிட்டான். தமிழர்களை எப்படிடா கண்டுபிடிச்சேன்னு கேட்டாக்கா என்ன சொன்னானா தெரியுமா? ரொம்ப சுலபம். கன்னடத்துல பேசுறவங்க கன்னடர்கள், தெலுங்குல பேசுறவங்க தெலுங்கர்கள், ஹிந்தில பேசுறவங்க வடநாட்டுக்காரங்க, மலையாளத்துல பேசுறவங்க மலையாளிகள். ஆனா யார் 2 பேர் இங்கிலீஷ்ல பேசுறாங்களோ அவங்கதான் தமிழர்கள் அப்படின்னானா. இதான் இன்னைக்கு நில பூர்ணிமா. தமிழை கேவலப்படுத்துறது யாரோ இல்ல, இது போல போலியான தமிழர்கள் தான். படிக்க வேண்டிய அருமையான விஷயங்கள் தமிழ்லயே ஏராளமா இருக்கு. அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்காதவங்க எங்கேயோ இருக்கிற இங்கிலீஷ் ரைட்டர்ஸோட நாவல் தான் ஒசத்தின்னு கூத்தாடுறாங்க. பாரதியார் கூட இதை பத்தி புலம்பி இருக்கிறாரு. இந்த நாட்டு கம்பனையும் வள்ளுவனையும் இளங்கோவையும் யாருன்னு அறியாத மூடர்கள் அயல்நாட்டு கவிகளை கரைச்சு குடிச்சு பெருமைப்படுறாங்க. அது பெருமையா இல்ல இது சிறுமையா அப்படின்னு கேக்குறான் பாரதி. சோ இது மாதிரி போலிகளுக்கு பயந்துகிட்டோ கூச்சப்பட்டுக்கிட்டோ ஜெயகாந்தனையும் ஜானகிராமனையும் படிக்கிறத நிறுத்திடாத நீ. சே, அப்படிப்பட்டவ இல்ல ரவீனா. ஜஸ்ட் சொன்னேன் அவ்வளவுதான். ஓகே, நான் வரவா? கல்பனா அசந்து தூங்குறாப்புல இருக்கு, நாளைக்கு வந்து பாக்குறேன். பூர்ணிமா புறப்பட்டால் ரவி வாசல் வரை வந்து வழி அனுப்பினார். டே ரகு, இங்க வாடா. ரகு கிசுகிசுப்பாக அழைத்த பெரியம்மாவை வியப்போடு பார்த்தான். என்ன என்றான். உட்காரு, சொல்றேன். ரகு அவள் அருகில் உட்கார்ந்தான். உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேட்டு தொலைங்க. எதுக்கு இவ்வளவு பீடிக? உனக்கு அவளை பிடிச்சிருக்காடா? யார? உங்க அண்ணியத்தான். ரகு அதிர்ச்சியோடு பெரியம்மாவை பார்த்தான். கையை பிடித்து இழுத்ததை பார்த்து விட்டாளோ? பயப்படாம சொல்லு, உன் நல்லதுக்கு தான் கேட்கிறேன். பிடிச்சிருக்கா? இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? அவளை கல்யாணம் கட்டிக்கிறியா? ரகு பலமாகவே அதிர்ந்தான். சத்தியமாக இப்படி ஒரு அப்பட்டமான கேள்வியை அவன் எதிர்பார்க்கவில்லை. நிஜமா தாண்டா. உங்க அண்ணி தழுக்கிறதும் கிள்கிட்டு போறதையும் பார்த்தா தினம் ஒரு ஆளை தேடிட்டு போறாப்புல இருக்கு. அதை கண்டிச்சோன்னா ஓடிடுவாவ. அப்புறம் இந்த குடும்பம் நாரிடும். எல்லாரையும் தாங்க உன்னால முடியுமா? 4 வயிறு 3 வேளை சாப்பிடணும், உடுக்கணும், முடியுமா உன்னால? அதுக்கு பேசாம அவளை நீயே கட்டிக்க. அவளால இங்கிருந்து போக முடியாது இல்ல. அவ சம்மதிக்கலன்னா சம்மதிக்க வச்சுடுவோம். உனக்கு சம்மதம் தானா? ரகு யோசித்தான். ஆனா பெரியம்மா, கட்டிக்கணுங்கிற பட்சம் இந்த ஓடுதலை எது கட்டிக்கணும்? நல்ல பொண்ணா கிடைக்க மாட்டா? அட, நல்ல பொண்ணா பார்த்து இன்னொரு கல்யாணம் கட்டிக்க. ஏன் அது யாரு வேண்டான்னாங்க? இது அவளை மடக்கி போடுறதுக்கு தான். சற்று நேர யோசனைக்கு பிறகு ரகு சரி என்றான். பூர்ணிமாவை அனுபவித்து விட வேண்டும் என்று வெறிதான் சம்மதிக்க வைத்தது. அது சரி, அண்ணன் என்ன சொன்னார் இதுக்கு? அவனுக்கும் பயம் இருக்காதா? அது ஓடுறதை விட இது தேவலாங்கிறான். அவனையும் சம்மதிக்க வச்சுட்டோம். அப்படின்னா சரி. ரகு உற்சாகமாக வெளியில் சென்றான். சர்வைவல் என்பதற்கு விலங்குகள் மட்டுமல்ல, மனிதர்களும் கூட சில நேரம் பலியாகித்தான் போகிறார்கள். வாழ்க்கை கேள்விக்குறியாகும் போது சில பேர் மனிதத்தன்மை இழந்து மரபு மீறி நடக்க தொடங்கி விடுகிறார்கள். அதற்கு காரணம் சர்வைவல் என்று கூசாமல் சொல்லிவிடுவார்கள். சிவராம் கூட அப்படித்தான். தனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை என்ற நிஜம், அதைவிட பாதுகாப்போடு பணமும் தேவை என்ற உண்மை அறிந்ததும் அவன் நிறைய யோசித்தான். அம்மா சொன்ன வழி அவனுக்கு ஆரம்பத்தில் அதிர்ச்சியும் அருவருப்பும் ஏற்படுத்தினாலும் இதற்கு சம்மதிக்கவிட்டால் பெரியம்மா சொல்வது போல் பூர்ணிமா அந்த கள்ளக்காதலனோடு ஓடிவிடக்கூடும். பிறகு அவன் பாடு திண்டாட்டம்தான். தம்பி தனக்கென்ன என்று போய்விடுவான். அம்மா கூட இருந்தாலும் பணமில்லாமல் எப்படி சாப்பிடுவார்கள், வாழ்வார்கள்? இதையெல்லாம் பார்த்தால் பேசாமல் அம்மாவும் பெரியம்மாவும் சொல்வதன்படி செய்வதே உத்தமம் என்று முடிவுக்கு வந்தவன் அன்று மாலை பூர்ணிமா வந்ததும் அவளை அழைத்தான். என்ன என்றபடி வந்தாள் பூர்ணிமா. உட்காரு என்றான். அவள் உட்கார்ந்ததும் அவளையே ஒரு கணம் பார்த்தான். உன்னை பத்தி நான் கேள்விப்படுறதெல்லாம் நல்லாவே இல்ல. பூர்ணிமா அவனை உறுத்து பார்த்தாள். என்ன கேள்விப்பட்டீங்க? என்னென்னவோ, நான் நம்பல. ஆனா நீ நேத்து ராத்திரி வீட்டுக்கு வராம இருந்திருக்கிற. ஒண்ணு ரெண்டுன்னு எனக்கு புரியுது. நான் கையாலாகாதவன் தான். உன்னை குறை சொல்லல பூர்ணி. உனக்கு என்னால ஒரு உபயோகமும் இல்ல. நீயும் பாவம், சின்ன வயசு தானே. ஆம்பளை சோகத்துக்கு மனசு எங்கத்தான் செய்யும். அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். பூர்ணிமா அதிர்ச்சியும் அருவருப்பும் படர்ந்த முகத்தோடு என்ன சொல்ல போகிறானவன் என்று பார்த்தாள். நீ யாரையாவது விரும்புறியா? யார் சொன்னது? யாரும் சொல்லல, சந்தேகம்தான். சந்தேகம் எதனால வந்தது? திடீர்னு உன் நட உட அலங்காரம் எல்லாத்துலயும் ஏற்பட்டிருக்கிற மாற்றம், நீ தினமும் லேட்டா வர்றது, ராத் தங்குனது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி கழிச்சு பார்த்தா யாருக்கு தான் சந்தேகம் வராது? பூர்ணிமா அவனையே வெறித்து பார்த்தாள்.
நான் தப்புன்னு சொல்லல. ஆனா என் நிலைய கொஞ்சம் நினைச்சு பாரு. அந்த எவனோ ஒருத்தன் உன் மனச கெடுத்து அடிச்சுக்கிட்டு போயிட்டா என் கதி. பூர்ணிமா மெல்ல பொறுமை இழக்க ஆரம்பித்தாள். பல்லை கடித்து மௌனம் சாதித்தாள். உனக்கு ஆம்பளை வேணும்னா எதுக்கு வெளியே போற? பரந்த மனசோட நானே உனக்கு கல்யாணம் கட்டி வைக்க தயாரா இருக்கேன். பேசாம ரகுவை காதுங்காது வச்சாப்புல கட்டிக்க. உனக்கும் திருப்தி கிடைக்கும், எனக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். என்ன சொல்ற? நிதானமா உட்கார்ந்து நான் சொல்றத நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா. டமால் டமால் என்று பிரபஞ்சத்தின் கோலம் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது போல் அவளுக்குள் பிரளயம் ஏற்பட்டது. அவனையே வெறித்து பார்த்தாள். அடிவயிற்றிலிருந்து எதுவோ பீரிட்டு எழும்பி எச்சிலாக திரண்டது. உதடு குவித்து தூ என்று அவன் முகத்தில் துப்பினாள். நீயும் உன் குடும்பமும் நடுவீதிக்கு வந்துடக்கூடாதுன்னா நான் வேஷம் போட்டுட்டு சம்பாதிக்கிறேன் பாரு. என்ன செருப்பால் அடிச்சுக்கணும். உன் மனசுல இப்படி ஒரு சாக்கடை ஓடும் தெரிஞ்சிருந்தா எக்கேடும் கெட்டு போங்கன்னு நான் பாட்டுக்கு நிம்மதியா தனியா இருந்திருப்பேன். கேவலம் உன் வயிற்று பசிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் கட்டின பொண்டாட்டின்னு கூட பார்க்காம தம்பிக்கு தாரவாக்க துணிஞ்சுட்டே நீ எல்லாம் ஒரு மனுஷன். பாரியா, முயந்தா முடியாதது எதுவுமே இல்ல. உன்ன மாதிரி படுக்கையில விழுந்துட்ட ஒருத்தர் சக்கர நாக்காளியில உட்கார்ந்து பசங்களுக்கு பாடம் எடுக்கிறாராம், சம்பாதிக்கிறாராம். இன்னொருத்தர் டாக்டர். உன்ன மாதிரி ஆயிட்டவர் தான் அவரும் நம்பிக்கை போயிடாம இன்னொருத்தர் துணையோட வைத்தியமே பாக்குறாராம். நான் சும்மா சொல்லல. இதோ இந்த புக்ல போட்டிருக்கு, படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க. எதுக்கு சொல்றேன்னா, இனி இந்த வீட்டுல யார நம்பி நான் நல்லபடியா இருக்க முடியும் சொல்லு? பாதுகாப்பு இல்லாத இடம் புருஷன் வீடுதான்னாலும் எந்த பொண்ணும் அங்க இருக்க விரும்ப மாட்டா. நானும் போறேன். இந்தா நீ கட்டின தாலி பத்திரமா வச்சுக்க. கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் நோட்டீஸ் வரும். ஜீவனாம்சம் வேணும்னா கூச்சப்படாம கேளு, விட்டு எறியறேன். அது பத்தலன்னா உன்னை பெத்தவளும் பொம்மநாட்டி தானே, அவளை எங்கேயாவது அனுப்பிச்சு சம்பாதி. மானங்கிட்டவனே, துத்தேரி. மனுஷங்களாம் மனுஷங்க. கண்ணகி மதுரையை எரித்த கணக்கில் வார்த்தைகளால் அவர்களை சுட்டெரித்துவிட்டு தன் பெட்டியை தூக்கி கொண்டு அக்னி குஞ்சாக புது சிறகு விரித்து பறந்தது அந்த பௌர்ணமி நிலவு. அந்த வீட்டை அம்மாவாசை ஆக்கிவிட்டு